இன்று இந்த புத்தாண்டு ஜூன் இணைய சந்திப்பிற்கு வருகிறந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்றோர்கள், சான்றோர்கள், என்னை போன்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இன்று ஒரு திடீரென்று யோசனையாகத்தான் புத்தாண்டில் நாம் சந்தித்துக் கொண்டால் என்ன என்று சந்தித்தும் நீண்ட நாள் ஆகிவிட்டது. ஆதலால் ஒரு சந்திப்பு நிகழ்த்தி இந்த புத்தாண்டையே ஒரு புத்துணர்வாக துவங்குவோம் என்று ஒரு எண்ணம் வந்தது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் நேற்றுதான் இதற்கான பணிகள் துவங்கி இதை ஏற்பாடு செய்தோம். அந்த வகையில் இன்று இந்த நிகழ்வை நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் நமது தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஐயா சுகுமாரன் ஐயா வந்திருக்கீங்களா? உங்க பேர் வருது, சுகுமார், வி சுகுமார், தஞ்சாவூர்னு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இருக்கீங்க, வரிசையில் இருக்கீங்க. நல்லதுங்க ஐயா, நன்றி நன்றி. அடுத்து செயலாளருக்கு இன்னும் வரல, நானும் தொடர்பு கொண்டேன், அவர் பேரை காண இன்னும். அடுத்து வந்திருக்காரான்னு தெரியல, ஒரு 1+7 ஏதோ ஒன்று வருது, அது யாருன்னு தெரியல. அடுத்தது ஐயா இணை செயலாளர் திரு கார்த்திகேயன் ஐயா வந்திருக்காங்க. அவருக்கும் என்னுடைய, அவர் வேற அவசர பணிகள் இருக்குன்னு சொன்னாரு, நான் முதல்லயே பேசிட்டு போயிருன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு முதல்ல வாய்ப்பு அளித்து விடுவோம். அடுத்து சிவராஜ் ஐயா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய கூட்டத்தில் ஒரு இணைந்திருக்கிறார். ஒரு சிறந்த தொகுப்பாளர், அது மட்டுமல்ல ஒரு ஊக்குவிப்பு பேச்சாளர். அவரை பற்றி நிறைய சிறப்புகளை சொல்லலாம். நிறைய நற்பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் நம்மோடு இணைந்திருப்பது இன்று ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் நிச்சயமாக இதை நம்முடைய இந்த ஒரு அஜெண்டா இல்லாத ஒரு மீட்டிங் தான் இன்னைக்கு. அதாவது குறிப்பான ஒரு இன்னதான் பேச போறோம்னு இல்லை. ஆக இப்படி நாம் எது வேணுமானும் பேசலாம், கருத்துக்கள், கவிதைகள், இதை வேணா சொல்லலாங்கிற மாதிரி முறையில தான் ஒரு 4 நிமிஷம், ஆளுக்கு 4 நிமிஷம் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையில தான் இந்த கூட்டம் துவங்கி இருக்கு. அந்த இதை நல்ல வகையில் தொகுத்து தருவதற்கு அவர் வந்திருப்பது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அவருடைய கையில் இந்த அரங்கத்தை நான் கொடுத்து விட போகிறேன். அவர்தான் நல்ல கருத்துக்கள் எல்லாம் இன்றைய தினத்திலே வரும்படி, நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே வருகின்றபடி நிச்சயமாக கொண்டு வருவார் என்று நினைக்கின்றேன். இதில் இன்று நிறைய வந்திருக்காங்க. பத்தி சொல்லணும். அமுதம் ரமேஷ் வந்திருக்காங்க, பாலமுருகன் வந்திருக்காரு, 1+7 இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. ராமூர்த்தி ராய் வந்திருக்காரு, ஆனா அவருக்கு முகத்தை இன்னும் பார்க்க முடியல. நல்ல கவிஞர், கவிதை எப்படி நிச்சயம் கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். புத்தாண்டு கவிதை. ராபி சுரேஷ் வந்திருக்காங்க, அவர் ஒரு நல்ல சமூக சேவகர். அடுத்து சரவணன் சுந்தரராஜ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிக சிறப்பாகவே மாணவருடைய நிலையை பற்றி பேசினார். அவரும் வருகிறது உள்ளது நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்து செந்தில் முருகன் வந்திருக்காங்க. அவரும் ஏற்கனவே உங்களுடன் அறிமுகமானார். அவர் மேட்டூர் பகுதியிலும் நாமக்கல் பகுதியிலும் நிறைய சமூக சேவைகளை செய்து கொண்டிருப்பவர் செந்தில். அப்புறம் சேவை ஐயா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சேவை சாந்தி ஸ்கூல்னு வந்திருக்கு. அனைமாத சேவை ஐயாவை தான் இருக்கும். ஐயாவுடைய சேவை பற்றி அனைவருமே அறிவார்கள். ஆக எல்லா பக்கங்களும் அறிமுகமான ஒரு சேவை ஐயா, சேவைக்கென்றே பிறந்தவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சேவை ஐயா நமக்கு எந்த கூட்டம் இருந்தாலும் முன்னால் வந்து விடக்கூடியவர். அதே போல வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வந்திருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்னும் வந்திருக்கிறது செந்தில் முருகன், சுதர்சன் அவர் வந்திருக்காங்க. சுதர்சன் வந்திருக்காங்க. அவருடைய அவர் இன்னும் நீங்கள் நிறைய பேர் அறிந்திருக்க மாட்டீர்கள். நானும் அந்த அந்த கவிதை நூல் வெளியிட்டு என்று தான் அவரை பார்த்ததாக நினைவு. அதுக்கு பேசியிருக்கோம். அவர் அவரை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும், அவர் ஒரு ஆசு கவிஞர். தலைப்பு கொடுத்தால் உடனே புது கவிதை சொல்லுவார். ஆக 4 தலைப்பு கொடுத்தால் 4 தலைப்புக்கும் கவிதை சொல்லுவார். ஆக அவருடைய ஆற்றலை இன்று நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் அவர் என்று கவிதை வாசிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அவர் வருகிறதுள்ளார். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது கவிஞர் சேந்தை
சேர்ந்து செலியன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பேர் பாதிதான் அதில் தெரியுது. அவர் வந்திருக்காரு. அவர் நிச்சயமாக வளர துடிக்கும் ஒரு இளைஞர், கைது காட்டுறாரு. வளர துடிக்கும் கவிஞர், எழுத்தாளர், எப்படி வேணாலும் சொல்லலாம், பேச்சாளர்னு சொல்லலாம். அவர் இன்று வந்திருக்கிறதும் நமக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு. அடுத்து ஆறுமுகம் ஐயா வந்திருக்காங்க, யோகா ஆசிரியர். ஏதோ டீ சாப்பிட்றாரு, காஃபி சாப்பிட்றதுல நமக்குலாம் தரலாம சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆறுமுகம் ஐயா கேக்குதா? அதுவும் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்தது தனலட்சுமி வந்திருக்காங்க. அப்புறம் இன்னும் பொன் தமிழ் வந்திருக்காரு. பொன் தமிழ், திண்டுக்கல் பொன் தமிழ். அவர் நம்மளுடைய மன்றத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர். ஆக இப்படி ஒரு இதுவரையிலும் 17 பேர் வந்தாங்க. யாரோ மாடி குறைஞ்சிருக்காங்க. 16 பேர் வந்திருக்காங்க. ஜோசப் ஐயா வந்திருக்காங்க. படத்துல தான் தெரியுது. பேர் இதுல வரலையே. ஜோசப் ஐயா, உங்க பேரு வரலையே இதுல. ஏதோ போன் வருது. ஆக இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இது ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இன்றைய புத்தாண்டில் நாம் ஒரு சிறப்பான நிகழ்வை இன்று பார்க்க போகின்றோம், கேட்க போகின்றோம், ரசிக்க போகின்றோம். அந்த வகையிலே இன்று துவங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு திரு சிவராஜ் அவர்களிடம் இந்த அரங்கை இப்போது ஒப்படைக்கின்றேன். அவர் இந்த ஜூம் இணையவழி அரங்கை இப்போது அவர் கையில் எடுத்து கொண்டு செல்வார். ஒரு நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பாக இன்று அமையும். அவருடைய மனங்களிலே, ஒவ்வொருடைய மனங்களிலும் உள்ள புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாம், அல்லது நல்ல விஷயம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் சொல்லலாம், கருத்துக்கள் ஏதாவது சொல்லலாம், கவிதைகள் வாசிக்கலாம், பாடல்களையும் பாடலாம். இப்படியாக ஒரு அனைவரும் ஒரு நேர நிர்வாகத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அதே சமயம் சொல்ல அந்த கருத்துக்களையும் ஒரு நல்ல முறையில் சொல்லி முடிக்கக்கூடிய வகையிலே இந்த அரங்கை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 2 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சிவராஜ் ஐயா, இனிய மாலை வணக்கம். அற்புதமான ஒரு அரங்கம். காரணம், இங்கே எண்ணிக்கை முக்கியமல்ல, நல்ல எண்ணங்களோடு இணைந்திருக்கின்ற உள்ளங்கள் தான் முக்கியம். ஒரு அற்புதமான மாலை வேளையிலே அனைவரும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறுகின்ற அற்புதமான வேலையாக இது அமைந்திருக்கிறது. மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இந்த அரங்கில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அன்பான வணக்கங்களையும், அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தினுடைய ஆற்றல் மிகு மாநில தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சுகுமாரன் ஐயா அவர்களுக்கும், அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தினுடைய ஆற்றல் மிகு மாநில இணைத்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா முன்னாள் நீதியரசர் விடியல் குகன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு அன்பான மதிய வணக்கத்தை சொல்லி, ஒவ்வொருவருடைய சிந்தனையையும் நாம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக ஒரு 30 அரை மணி நேரத்தை பயன்படுத்தலாம் என்று ஆர்வத்தோடு நான் துவங்க இருக்கிறேன். நம்முடைய வாழ்வியல் நெறி எப்படி இருந்தால் ஒரு மனிதன் வெற்றியடையலாம் என்பதற்கு எண்ணற்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட, புத்தாண்டு தினத்திலே ஒரு அருமையான புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. மரியாதைக்குரிய சேவை ஐயா அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்விலே, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்விலே நம்முடைய விடியல் குகன் அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்றை பரிசாக அந்த நிகழ்விலே பங்கேற்ற அத்தனை பேருக்குமே சுமார் 15க்கும் மேற்பட்டவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த நூல்களில் ஒன்றை தேடி பிடித்து இந்த புத்தாண்டிலே நாம் படிக்க வேண்டும் என்று நான் படிக்க துவங்கினேன். படிக்க துவங்குகின்ற பொழுது எத்தனையோ தலைப்புகளிலே கட்டுரைகள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தலைப்பு என் மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஈடுபாட்டை துவக்கியது. இந்த நிகழ்விலே அந்த புத்தகத்தின் தலைப்பிலிருந்து சில தகவல்களோடு ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை தொடர்ந்து அது போன்ற நல்ல கருத்துக்களை இந்த அரங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் பகிர்ந்தால் அது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும், ஏன் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை, நல்ல ஒரு விடியலை தருகின்ற வார்த்தைகளாக அமையும் என்ற ஆர்வத்தோடு அந்த புத்தகத்தினுடைய பெயரை படிக்கின்றேன். சத்திய ஒளி மகாத்மா என்ற ஒரு அற்புதமான புத்தகம். அந்த நூலினை வழங்கியவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா விடியல் குகன் அவர்கள். அதில் எண்ணற்ற அறிஞருடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய அறிஞர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் இளைஞர் நல ஆலோசகராக சென்னையிலே காந்தி கல்வி மையத்திலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றவர். காந்திய வாழ்வியல் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரையினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன். காரணம், அந்த கட்டுரையானது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தால்
அது சிறந்த வாழ்வியலாக அமையும் என்று மகாத்மா காந்தியடிகள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த எண்ணங்களை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் இன்றைய சமுதாயத்திற்கு ஒரு நல்லதொரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இந்த நாள் தொடங்கலாம் என்ற ஆர்வத்தோடு இந்த செய்தியை சொல்லுகிறேன். இந்தியா ஹவுஸ் இளைஞர்களும் மோகன்தாஸும் என்ற அந்த கட்டுரை 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம். அது லண்டனில் இருந்து இந்தியா ஹவுஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தின் விசாலமான அறையில் இளைஞர்கள் பலர் கூட்டமாக அமர்ந்து விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். கல்வி கற்கும் நோக்கோடு பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து வரும் இளைஞர்களை வரவேற்று தங்க இடமளித்து உதவுவதற்காகவே ஒரு இந்தியரால் அமைக்கப்பட்ட இடம்தான் அந்த இடம், இந்தியா ஹவுஸ் எனப்படும் இடம். அந்த இளைஞர்கள் கூட்டத்தில் இருந்த 22 வயதையான பொறியாளன் மதன்லால் திங்கரா என்ற மாணவன் தன்னை சுற்றி இருந்த இந்திய நண்பரிடத்திலே கேட்டான். சகன சக்தியை பற்றி உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தான். சகன சக்தி என்றால் என்ன? அதாவது வீர இளைஞர்களுக்கு சகன சக்தி வேண்டும். அதாவது நாம் மற்றவரிடத்திலே இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது எப்படிப்பட்ட துன்பத்தையும் தாங்குகின்ற அந்த மனோபாவத்தை தான் சகன சக்தி என்று சொல்லப்படுகிறது. இதோ அந்த ஆழமான குண்டூசி ஒன்றை எடுத்து என் உள்ளங்கையில் வைத்து அதை குத்துங்கள் அல்லது வேறொரு ஆணியால் குத்துங்கள். கொப்பளிக்கும் குருதியை கண்டு குத்துவதை நிறுத்திவிடக் கூடாது. என்னிடமும் எந்த மாற்றமும் நிகழாது. இதுதான் சகன சக்தி. எப்படிப்பட்ட கடுமையான துன்பத்தையும் தாங்குகின்ற சக்தி என்று சொல்லுகிறார். முதலில் நண்பர்கள் மறுத்தனர். பின்னர் அவர்களில் ஒருவர் தயக்கத்துடன் குண்டூசி எடுத்து மதன்லால் திங்கராவின் கையில் வைத்து அழுத்தினார். திங்கரா புன்னகை பூத்தபடி இருந்தான். நண்பர்கள் வியந்து பார்த்தனர். அந்த கூட்டத்தில் இருந்த இளைஞர்களான வாவேசு ஐயரும் TSS ராஜனும் இதை அதிர்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருந்தனர். வாவேசு ஐயர் பாரிஸ்டர் ஆவதற்கும் ராஜ் அவர்கள் டாக்டர் ஆவதற்கும் இந்தியா ஹவுஸில் தங்கியிருந்த போதிலும் இந்திய விடுதலைக்காக ஆயுதமேந்திய போராட்டமே சரியான வழி என்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள். லண்டனில் ரகசியமாக துப்பாக்கி வாங்கி சுடுவதற்கு பயிற்சியும் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் என்பதால் திங்கராவின் பயிற்சியும் முயற்சியும் அவர்களை மிகவும் ஈர்த்தது. 1909ஆம் ஆண்டு ஒரு நாள் லண்டன் இம்பீரியல் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு முக்கிய கூட்டத்தில் நுழைந்த மதன்லால் திங்கரா இந்திய விவகாரங்களுக்கான அமைச்சரின் வலதுகரமாக விளங்கிய சர் கர்சான் வைலி என்ற ஆங்கில அதிகாரியையும் அவருக்கு உதவியாக இருந்த இன்னொருவரையும் தனது துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் தப்பியோடவில்லை. இருவரையும் சுட்டவுடன் கைகளை கட்டிக்கொண்டு துப்பாக்கியுடன் சரணடைந்தார். பின்னர் என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். எதற்காக இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு காந்திய வாழ்வியல் என்பது எப்படிப்பட்ட கடினமான மனநிலையிலும் ஒருவர் எப்படி நல்ல ஒரு மனநிலையோடு வாழ முடியும் என்பதை காந்தியடிகள் அறம் சத்தியாகிரகம் என்ற அற்புதமான ஒரு வழியிலே நமக்கு நல்ல பல அரிய சிந்தனைகளை விட்டு சென்றிருக்கிறார். யாரெல்லாம் காந்திய வழியை சரியாக பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே நேர்மறையான சிந்தனையோடு, நல்ல நண்பர்களோடு, நல்ல உயர்ந்த கருத்துக்களை கொண்டவர்களோடு பழகி தங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வளங்களையும் சிறப்பானதாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எண்ணங்களையும் மேம்பட்டதாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி அன்பு வழியிலே அறப்பணியாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு காந்திய வாழ்வியல் முறையானது ஒரு அன்பு வழியை தரும், அறவழியை தரும் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்திலே நல்ல சிந்தனைகளை உருவாக்குகின்ற நூல்களை படிக்க வேண்டும், நல்ல எண்ணற்ற சிந்தனைகளை தருகின்ற நல்ல நண்பரோடு பழக வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றத்தினுடைய மாநில இணைத்தலைவர் திரு விடியல் குகன் ஐயா அவர்கள் ஒரு அருமையான ஒரு சந்திப்பை இணைய வழியிலே நம்மை சந்திக்க வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்குள் நாம் ஒவ்வொருவரும் முகங்களை பார்த்து புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த புத்தாண்டு செய்தியாக ஒவ்வொருவரும் ஒரு 2 நிமிடங்கள் உங்களுக்கு தோன்றுகின்ற கருத்துக்களை, அன்பு சகோதரியார் தனலட்சுமி அம்மா அவர்கள் இந்த இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவரை போன்றவர்கள் நல்ல பல அரிய கருத்துக்களை, கவிதைகளையும் அரிய கருத்துக்களையும் சொல்லலாம். கவிஞர்கள் பலர் இணைந்திருக்கிறார்கள். ராமமூர்த்தி ராய் போன்ற கல்வியாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். சேவை ஐயா போன்ற சிறந்த ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டுபவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உங்களோடு பயணிக்கின்ற பொழுது, உங்களுடைய விஷயங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது
கற்றலின் கேட்டலே நன்று என்ற அற்புதமான வரிகளுக்கு ஏப அனைவரும் கருத்து பரிமாற்றமாக அமையும் என்ற நோக்கத்தோடு முதலிலே தங்களுடைய கருத்துக்களை பரிமாற வருமாறு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அண்மையிலே விடியல் குகன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்திய அந்த ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழா பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த கவிதைகளை எழுதிய கவிஞர்களில் முத்தாய்ப்பான முதல் கவிஞராக அந்த சிறப்பு விருந்தினாலே அவர்களாலே பாராட்ட பெற்ற, இன்னும் சொல்ல போனால் கவிஞர் நந்தலால் அவர்கள் மிகச்சிறந்த கவிதையை வெடித்தவர் இவர்தான் என்று ஒருவரை பாராட்டினார். அவர்தான் அமிர்தம் ரமேஷ் அவர்கள். அவர்களை முதலிலே இந்த அரங்கத்திலே தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அமிர்தம் ரமேஷ் அம்மா அவர்களே, உங்கள் கருத்துக்களை அறிய அத்துணை பேரும் ஆவலோடு இருக்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம், பேசுங்க. வீடியோ போடுங்க. வீடியோ தெரியல. நெட் ப்ராப்ளம் வருதா? அதுல வீடியோங்கிறதுல ஒரு சிவப்பு கோடா இருக்கும், அதை வந்து இது பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குது. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அதை எடுத்து ஸ்டார்ட் வீடியோன்னு இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் வீடியோ ஆன் பண்ணுங்க. இப்ப தெரியுது யாருது? இப்ப முகம் தெரியுது. ஆனா ரைட்டு, ஓகே, தெரியுது, பேசுங்க, தெரியுது. ஆனா ஒரு வெளிச்சமா தெரியல, ஒரு மங்களா தெரியுதுங்க. அது ஒரு அறையில வெளிச்சம் ஏதோ அதிகமா இருக்குதோ கம்மியா இருக்க தெரியல. சரி, பரவாயில்ல, குரல் கேட்கட்டும். வணக்கங்க. தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றத்தின் மகிழ்கிறது. சத்தமா பேச முடியுமான்னு பாருங்க. தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி தந்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி. 4 நிமிஷம் தந்து நல்லதை பகிர தந்த இந்த நல் வாய்ப்பிற்கும் நன்றிகள் பல. 2024 புதுமைகள் படைக்க நள்ளிரவில் பூத்த புத்தம் புது மலரே, புத்தாண்டே, உன்னை வரவேற்க நானும் ஓர் புது கவிதை புனைந்திருக்கின்றேன். பிறக்கட்டும் புத்தாண்டு, சிறக்கட்டும் இவ்வாண்டு, பொங்கட்டும் புது எண்ணங்கள், பூரிக்கட்டும் மனித மனங்கள், விளையட்டும் பயிர்கள், செழிக்கட்டும் நெற்கதிர்கள், வளம் பெறட்டும் கால்நடைகள், வசந்தங்கள் பொங்கும் வருடமாகட்டும், சாதிக்க நினைத்தவைகள் சரித்திரமாகட்டும், கனவுகள் கனிந்து மனங்கள் நிறைந்து உள்ளம் மகிழ்ந்து வாழ்வில் வந்து வண்ணங்கள் நிறைத்து புதுமைகள் கிடைத்திட புத்தாண்டே மக்களுக்கு நற்பலன்களை தருக. ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப சுருக்கமா சொன்னாலும் கவிஞர்கள், அதாவது சொல்லுவாங்க, சுறுசுறுப்பான எறும்புகள் பேசுவதில்லை. அதை போல ஆற்றல் மிகுந்த கவிதைகளை படைப்பவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பதில்லை. அதற்கும் விதிவிலக்காக பல கவிஞர்கள் இருக்கிறார்கள். அடுத்து இதோ நம்முடைய அரங்கத்திலே வருகிறார் மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் ஐயா அவர்கள். ஐயா, உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள. சிவராஜ் ஐயா, இவரு சொல்லுங்க, தலைவரை பேச சொல்லுங்க. தலைவரை முதல்ல பேசலாங்களா? மரியாதைக்குரிய தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றத்தினுடைய ஆற்றல் மிகு மாநில தலைவர் பேராசிரியர் தஞ்சை சுகுமாரன் ஐயா அவர்களை தங்களுடைய கருத்துக்களை பகிர அன்போடு அழைக்கின்றோம். ஐயா, வருக. பேராசிரியர் சுகுமாரன் ஐயா இருக்காங்க, இணைப்புல இருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. இல்லையோ, வரலையோ ஐயா? இருக்காங்க, இணைப்புல இருக்காங்க. பேசுறாங்க. லைன்ல இருக்கீங்களா ஐயா? வந்துட்டீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வாங்க வாங்க. வணக்கம் சார். வீடியோ ஓபன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஐயா. அந்த அனுப்பிச்சு
வெளிச்சம் இல்லாத இடம்யா. அப்படி ஹலோ, சரி சரி இந்த வெளியில ஆ, வெளில வந்துடுறேன். கொஞ்சம் உள்ள வெளிச்சம் வந்து. வணக்கம் வணக்கம்யா. வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. வணக்கம். இது மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா. நான் எல்லாரும் பேச ஓட்டி நம்ம சிறந்த ஒரு நிகழ்வு. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. ஐயா தலைவர் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆஃப் ஆயிருந்தது. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. முதல்ல இது வந்து ஒரு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து என்று சொல்ல வேண்டியது இது வந்து பொது புத்தாண்டாக நாம் பார்க்கிறோம் உலக அளவுல. இன்னைக்கு ஒரு மிக முக்கிய நாள். நாம் அப்படி ஒவ்வொரு ஆண்டும் அப்படி ஒரு முக்கியமான நாள், ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள் என்றிருந்தால் கூட ஒரு சிறப்பானது ஒரு துவக்க அந்த நூலை பற்றி சொல்லி மிக சிறப்பாக துவக்கி இருக்கக்கூடிய ஐயா அவர்கள், அதற்கு முன்னால் நடந்த அந்த விவாதங்கள், மாணவர்களை பற்றி நடந்த ஆசிரியர்கள் நடத்திய அந்த விவாதம், அதை போலவே நம்முடைய அம்மா அவர்கள் கொடுத்த அந்த கவிதை, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய சிறப்பு என்று பார்க்கிற போது இங்கே நம்ம எல்லாம் நிறைய நம்முடைய ஐயா குகன் ஐயா அவர்களும் அதே போல நம்முடைய போற்றுதற்குரிய சேவையின் அடையாளம், நம்மளாம் அந்த நாளில் அவங்களோட குரலை கேட்கணும். ஐயா அவர்கள், அதே போல ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்கள், நம்ம ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வெண்கல குரலோன் மிகப்பெரிய கல்வியாளர், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைக்குரிய நபர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த நாளில், இந்த நல்ல நாளில் நிச்சயமாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னாக்க நமக்கு தெரியும் இன்னைக்கு பெரிய பல விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். குறுகிய நேரத்தில் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நிறைய சம்பவங்கள் என்று நம்ம பார்க்கிறப்ப ஒரு பக்கம் பார்த்தோம்னா நூல்கள், பத்திரிகைகள், இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கிறப்ப, கட்டுரைகள் எல்லாம் பார்க்கிறப்ப இன்னைக்கு நீர் வளத்தை பற்றி, நிலவளத்தை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். அதுல குறிப்பா நான் என்ன விஷயங்கள் பாக்குறேன்னு சொன்னாக்க, இப்ப சமீபத்தில் இன்னைக்கு நடந்த விவாதங்கள், தொலைக்காட்சி விவாதங்கள், இன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் டைம் கிடைச்சது நான் அதெல்லாம் பாக்குறதுக்கு. அந்த நேரங்கள்ல பாக்குறப்ப என்னன்னு சொன்னாக்க, இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெள்ளத்தை நாம் கண்டிருக்கிறோம். கடந்த காலங்களை பத்தி சொல்றப்ப இதுவரைக்கும் இந்தியாவில் வேற எங்கும் இவ்வளவு அளவிற்கு பெரிய அளவுக்கு, சிறப்புஞ்சியில் கூட இவ்வளவு பெரிய அளவுக்கு மழை பெய்யலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு பவனாசம் அணைக்கட்டு பகுதியில் திருநெல்வேலியிலே பெய்திருக்கக்கூடிய மழை, சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கரணை, எண்ணூர் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரும் மழை, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளம், பெரு வெள்ளம், பேரிடர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. உலக அளவிலும் பார்க்கிறப்ப பல நகரங்கள்லாம் அழிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இத்தகைய சூழல்ல நிச்சயமாக நாம் வந்து ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். சுற்றுச்சூழல் ஒரு பக்கம் புவி வெப்பமயமாதல் தான் இதற்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால் நம்ம 120 இந்த 25 சென்டிமீட்டர்னு சொல்றதோ அல்லது 120 மில்லிமீட்டர் அளவிற்கு தண்ணி மழை ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பெய்யுது என்று சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன மழை என்று சொல்லக்கூடிய மழை எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவிற்கு இன்னும் அதற்கான தொழில்நுட்பங்கள்லாம் முழுமையாக எல்லா இடத்துலையும் நிறைவேறப்படாத சூழல்ல ஒரு மிகப்பெரிய பேரிடரை கண்டு நாம் பேரிடரை நாம் எதிர்கொள்ள முடியாமல் தவித்தது என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு யுகத்துக்குள்ள நம்ம நுழைகிறோம். இந்த வரக்கூடிய ஆண்டு என்பது அத்தகைய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. நம்ம சொல்றோம், இன்னைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் கூட நமக்கு வந்து பல கிரகங்களை பற்றி, சந்திரனை பற்றியும், பூமியை பற்றியும், சூரியனுக்கான அருகிலுள்ள மற்ற எல்லாத்த பத்தியும் ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்காக இன்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மேல மேல நம்ம வந்து ஆதித்யா மூலமாக சூரியனை பற்றிய ஆய்வில் கூட நம்ம இறங்கி இருக்கிறோம். ககன்யான் மூலமாக நம்ம அந்த ஆண்டுக்குள்ள நம்ம வந்து அடுத்து இதுக்கு போயிட்டு வந்துருவோம். போயிட்டு ஒரு பயணம், விண்வெளி பயணம் அல்லது சந்திர பயணம் என்கிற வகையில நாம் திட்டமிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு மேன்மேட் டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை நாம் உருவாக்குகிற போது, அங்கே நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பிளாட்டும் அல்லது ரியல் எஸ்டேட்டும் அதெல்லாம் பெருக்கெடுக்கிற போது அதற்குரிய திட்டமிடல் என்பது ஒரு நகரம் என்றால், ஒரு கிராமம் என்றால், இந்த கம்ப்ளீட் லேண்ட்ஸ்கேப்பை ஒரு முறையாக திட்டமிடாததன் விளைவாக நமக்கு என்ன ஆகுதுனாக்க, இப்படிப்பட்ட ஒரு நாடு ஒரு மிகச்சிறந்த, இன்னும் சொல்ல போனால் பெரிய மற்ற உலக நாடுகள்லாம் ரொம்ப லிமிடெட் ஸ்பேஸ் இருக்கும். அவங்க வந்து அந்த லிமிடெட் ஸ்பேஸ்க்குள்ள பல காரியங்களை அவர் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நாம் இந்தியாவை பொறுத்த ஒரு பெரிய பரந்த வெளியில் எங்கு வேண்டுமானாலும் மழையை, பெரும் மழையை, வெள்ளத்தை, நீரை நாம் சேமிக்க முடியும், பாதுகாக்க முடியும், அல்லது நிலத்தடியில் கொண்டு செல்ல முடியும் என்று இருக்கக்கூடிய சூழல், அதற்கான தொழில்நுட்பங்கள்லாம் உருவாயிருக்கக்கூடிய காலத்திலையும் நம்ம ரொம்ப பின்தங்கி ரொம்ப யோசிச்சிருக்கிறோம், எதுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தா, அந்த 19ஆம் தேதி இந்து நாளிதழில் வந்த செய்தியை பார்க்கிறப்ப, ஆங்கில இந்துவில் வந்த செய்தி, இதே 19ஆம் தேதி 100 ஆண்டுகளுக்கு முன் இதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, பெரிய மழை பெய்தது என்றெல்லாம் சொன்னாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் படிப்பினை எடுத்துக்கொள்ளவில்லையா,
என்கிற கேள்வியெல்லாம் நமக்கு முன்னாடி எழுது. நிச்சயமாக மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது வரக்கூடிய காலம் என்பது. கடந்த ஆண்டு என்பது உலகிலேயே நம்ம இந்த சமீப பல நூற்றாண்டுகள் எடுத்து பார்த்தோம்னாக்க அதிகபட்சமான வெப்பநிலையை பதிவு செய்த ஆண்டாக சென்ற ஆண்டு கடந்து போயிருக்கு நம்மள. அதே மாதிரி அதிகமான பேரிடர்களை சந்தித்த ஆண்டுகளாகவும் அவைகள்லாம் அமைந்திருக்கிறது. வரக்கூடிய ஆண்டுகளில் பேரிடர்கள் என்பது ஏதோ இடர்கள் மனித உயிர்களுக்கு சில பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துயர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக மனிதகுல அந்த சமூக முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய தடைகளாக அது அமையும் என்று பார்க்கின்றோம். அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நிச்சயமாக அதை நோக்கிய திட்டமிடல், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள். இன்னைக்கு என்னுடைய காலை செய்தி கூட நான் என்ன போட்டேன்னு சொன்னாக்க, இன்னைக்கு முக்கியமா நம்ம எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் என்று பார்க்கிற போது, ஒண்ணு சூழல் மாசுபாடு, இரண்டாவது ஊழல் மாசுபாடு. சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான அந்த ஊழல் எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது. இண்டிவிஜுவல் ஒரு சாதாரண பணியில் இருப்பவங்கன்னு இல்லை, இன்னைக்கு சாதாரண ஒரு குடிமகன்கிட்ட கூட இன்னைக்கு ஓட்டுக்கு காசு என்கிற வகையில் இன்னைக்கு ஊழல் என்பது இன்னைக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பொது உடைமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த சூழல்ல எந்த நியாயமான, எந்த சரியான, எந்த ஜனநாயகபூர்வமான கடமைகளை பணிகளை நாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை நமக்கு இருக்கு. குறிப்பாக மாணவர்களை பற்றி, இளைஞர்களை பற்றி மிக அற்புதமாக விவாதித்தீர்கள். அதை ஒரு பாயிண்டோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னாக்க மாணவர்களோட தான் நம்ம இருக்கிறோம். பள்ளி மாணவர்களோட இருக்கிறோம், கல்லூரி மாணவர்களோட இருக்கிறோம், ஆசிரியர்களோட இருக்கிறோம், இந்த சமூகத்தோட பெற்றோர்களை பார்க்கிறோம். இது ஏதோ பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டது, மாணவர்கள் சம்பந்தப்பட்டது அல்லது ஆசிரியர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா மட்டும் இதை நம்ம பார்க்க முடியாது. அதை தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்னு பாக்குறோம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, சமீபத்தில் வந்துட்டு இருக்கிற புள்ளி விவரங்கள் ஸ்டெம் என்ற நம்முடைய வாலண்டியர் நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய வானவில் திட்டம் மூலமாக நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் வாலண்டியர் கொண்டு வரக்கூடிய தகவல் பார்த்தா, பல பள்ளிக்கூடங்களில் கூல் லீப் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் என்பது இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு பரவி கிடைக்கிறதுன்னு பாக்குறோம். கிறங்கி போய் உட்கார்ந்துருக்கான், அவனுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிறது. இளைஞர்கள் மத்தியில கல்லூரிகள் அப்படி ஆகிட்டு இருக்கு, பல்கலைக்கழகங்கள் அப்படி ஆகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவில் மிகப்பெரிய விரிசல் இருக்குது. பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமான இருக்கு. இன்னைக்கு சொல்றோம் நம்ம ஏதோ செல்போன், மொபைல் போன் வந்தனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா வந்துச்சுன்னு மட்டும் பாக்குறது அல்ல. இன்னைக்கு நமக்கு கிடைச்சக்கூடிய புள்ளி விவரங்கள், பல புள்ளி விவரங்கள் இருக்கு. 1.3 பில்லியன் அளவிற்கான நமக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்துவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள்னு பார்த்தா 60-70 விழுக்காட்டுக்கு மேல அது ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அவர்கள் பயன்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் பல குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கும் குற்றவாளிகளாக மாறுவதற்கான சூழலையும் உருவாக்கியிருக்குன்னு சொல்லி தான் பாக்குறோம். அப்ப அந்த எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை நெறிப்படுத்தி முறையாக, சாதகமாக, சிறப்பான அம்சங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய என்று பயிற்றுவிக்கக்கூடிய அந்த அம்சங்கள் இல்லை என்றால் அது தாறுமாறாகத்தான் அது பயன்படுத்தப்படும். அதில் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது இன்னைக்கு வரப்போகுது. UN அதற்கான சில நெறிமுறைகளை உருவாக்க முயற்சி பண்ணா கூட அது இப்ப இதுவரைக்கும் பயன்பாட்டுல வந்திருக்கிறதே பல விஷயங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அச்சுறுத்தலாக இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவைகளை புறம் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக, இன்னும் சொல்ல போனால் இந்த டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையான சூழல்ல பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக, இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்கள், கடந்த கால பெற்றோர்களுக்கும் இப்போது உள்ள பெற்றோர்களுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கிறது. கடந்த கால பெற்றோர்கள் நம்ம சொல்றோம், அவங்க அப்ப இருந்த சூழலும், குடும்ப சூழல், சமூக சூழலும் வேற. அப்ப ஒட்டுமொத்த அந்த ஒரு கூட்டு குடும்பங்கள் இருந்தது, கூட்டமைப்பு இருந்தது, ஒருவரை கவலைப்படக்கூடிய, அக்கறை செலுத்தக்கூடிய தன்மை இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே எந்திர மனிதர்களாக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல். எப்படியாவது தான் பொழைச்சா போதும், தான் சர்வைவ் ஆனா போதும், அல்லது தனக்கு லாபம் கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு சுயநல காட்டாற்று வெள்ளமாக இன்னைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் அவர்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கான உறவு கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு வரவு செலவு கணக்காக, அல்லது இன்னும் சொல்ல போனால் நாம் பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த பெற்றோர்கிட்ட நடந்துக்கிறதும், டிபெண்டன்ஸ் இல்லைனாக்கா அந்த பெற்றோர்கிட்ட அந்த குழந்தை நடந்துக்கூடிய விதத்தையும் பார்க்கிறோம். இவற்றுக்கெல்லாம் மாறாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி, இருக்கக்கூடிய பல்வேறு இன்னைக்கு மீடியாக்கள் பல்வேறு வகையில அவர்களை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படி நிறைய பல்வேறு காரணிகள் இதுல பங்களிப்பை செலுத்துகிறது. இது வெறுமனே கட்டிடம், வெறுமனே ஆசிரியர், வெறுமனே மாணவர்கள் அல்ல, பெற்றோர் அல்ல. அதற்கு மாறாக இந்த சமூகம் ஒழுங்கமைக்கப்படவில்லை என்றால், இந்த சமூகத்தில் மாற்றங்களை நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக இந்த தலைமுறையை நாம் சரியான ஆக்கப்பூர்வமான தலைமுறையாக நாம் உருவாக்கிவிட முடியுமா என்கிற கவலை வரத்தான் செய்யும். ஏனென்றால்
ஒவ்வொருவருக்கு. ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிக்க முடியும், பெற்றோர்களை கண்டிக்க சொல்லக்கூடிய அந்த உணர்வெல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு அக்கறை இருந்தது, அந்த புள்ள வளர்ந்து வரணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களுக்கும் அக்கறை இருக்கிறதான். ஆனால் அந்த அக்கறை என்பது சுயநலம் சார்ந்ததாக, பொது நலம் அல்லது சமூக நலம் சார்ந்ததாக இல்லை என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் மாணவர்களுக்கு பேரண்டிங் குறித்து பெற்றோர்களுக்கே அவர்களையே நம்ம பெரிய அளவுக்கு அவர்களை நெறிப்படுத்த ஆற்றுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்க வேண்டியிருக்கு. ஒன்று சுற்றுச்சூழல், 2 கல்வி, 3ஆவதாக சுகாதாரத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், அடுத்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நோய்கள், அதனுடைய பழைய கோவிடோட நியூ வெர்ஷன், இதெல்லாம் பலது இருந்துட்டு இருக்கு. அதை நோக்கி பொது நலம், சுற்றுச்சூழல், அதுல நம்ம பாக்குறப்ப உங்களுக்கு சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு குடிநீர், மற்ற இயற்கையான அடிப்படையான அந்த தேவைகள் அவர்களுக்கு கிடைக்க செய்வதும் ஆரோக்கியமானதை கிடைக்க செய்வதும் முக்கியமான பணியாக இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த வகையில் இவைகள் எல்லாமே ஒரு எப்ப சாத்தியம் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான கல்வி, ஆரோக்கியமான சூழல், சிந்தனை, இத்தகைய விவாதங்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் போன்றவுடைய அந்த கருத்துக்கள் மக்களை சென்றடைகிற போது நிச்சயமாக அந்த மாற்றங்கள் என்பது நிகழும். அன்பு வழி அறப்பணி மன்றம் அத்தகைய பணியை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். நிச்சயமாக நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டியிருப்பதை திட்டமிடலாம். இங்க வந்திருக்க ஒரு நல்ல நாளில் இந்த வரக்கூடிய ஆண்டை அத்தகைய செழுமையான, ஆரோக்கியமான, எல்லோருக்கும் அடுத்த மனித குலத்திற்கு இந்த இயற்கை வளத்தை, இந்த பூமியை அப்படியே ஐயா மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல அடுத்த தலைமுறைக்கான இந்த பூமியை அவரிடம் அப்படியே ஒப்படைப்பதற்கான அந்த முயற்சியில் நம்ம இறங்குவோம் என்று சொல்லி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. சிவராஜ் தொடருங்க. குரல் வரல. அருமை பேராசிரியர் அவர்களே, மிக சிறப்பான கருத்து. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளி, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான இடைவெளி என்று அற்புதமான சில தகவல்களை குறிப்பிட்டீர்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற சவால்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மாணவருடைய மனதிலே தன்னம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான சீரழிகின்ற சூழ்நிலை இந்த சமுதாயத்திலே பல தரப்பட்ட பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல தகவல் தொழில்நுட்ப மேம்பாடுகள்லாம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மாணவர்களுக்கான சூழலை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய ஒரு வேட்கையை, ஒரு வருத்தத்தை, ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கின்ற ஒரு ஏக்கத்தை நீங்கள் அற்புதமாக வெளிப்படுத்தினீர்கள். இதற்கெல்லாம் தீர்வு அந்த காலகட்டத்திலெல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது வாரந்தோறும் நீதி போதனை வகுப்பு என்று ஒவ்வொரு வாரமும் அதற்கென்று தனி அட்டவணையே இருக்கும், ஒரு பாட வேலையே அமைந்திருக்கும். அந்த பாட வேலையிலே எண்ணற்ற அறம் சார்ந்த நீதி போதனைகளை நாம் கற்று உணர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அடுத்து கைத்தொழில் என்று, ஓவியம் என்று பல பாடத்திட்டங்களுக்கான பாட வேலைகள் அமைந்திருக்கும். தற்பொழுதெல்லாம் அந்த நிலைமைகள் மாறி முழுக்க முழுக்க மாணவர்களை வெறும் புத்தக புழுக்களாக மாற்றுகின்ற வகையிலே, ஒரு குறிப்பிட்ட திசையிலே அவர்களை செலுத்துகின்ற வகையிலே கல்வி அமைப்புகளும் கல்வி முறைகளிலும் பெற்றோர்கள் அவர்களை திரிக்கின்ற காரணத்தினாலே கூட மாணவருடைய மனநிலை எப்படி மாறலாம். அழகாக சொன்னார்கள் பேராசிரியர் அவர்கள். அற்புதமான ஒரு சிந்தனை விதைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நாம் மாணவர்களை குறிப்பாக காந்திய சிந்தனையில் ஒரு அறவழியிலே, அன்பு வழியிலே அவர்களை நாம் வழிநடத்துகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறந்த எண்ணங்களை, சிறந்த சிந்தனைகளை கொண்டு மேம்பட்ட ஒரு கல்வி அமைப்பிற்கு தங்களை உட்படுத்திக் கொள்வார்கள் என்பது நிச்சயம். நல்ல அரிய கருத்துக்களை ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்து வணக்கம். சேந்தை செலியன் அவர்கள் வேற கவிஞர், அவர் கொஞ்சம் பேசுவார். கார்த்திகேயன் பேசுறேன். அவசரமா ஒரு ரெட் கிராஸ் சேவை மீட்டிங் போக வேண்டியிருக்கு, புத்தாண்டுல வச்சிருக்கோம். சரி, ஆடுதுறைக்கு போகணும். அதனால சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து விட்டு சரி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு உங்களுடைய அனுமதி, ஐயா அவருடைய அனுமதி. சரி நீங்க பேசுங்க. செலியனுக்கு அடுத்து வாய்ப்பு கொடுத்துடலாம். ஐயா நெறியாளர் ஐயா தொடரட்டுமா? பேசுங்க. மகிழ்ச்சி. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்கின்ற ஒரு நூலினை வெற்றிகரமாக வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிற கவிஞர்கள் கூடியிருக்கின்ற இந்த அவை, தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றத்தினுடைய சான்றோர்கள், ஆண்டோர்கள், தலைவர், செயலர், பொருளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் நிறைந்திருக்கின்ற இந்த அவை, மேலும் பல புதுமுகங்களும் பல சமூக ஆர்வலர்களும் இணைந்திருக்கின்ற இந்த நல்வேளையில்
அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கட்டடத்திலே ஆசிரியர்களும் மாணவர்களும் இருந்து அங்கே கல்வி கற்பிக்கப்படுமானால் அந்த இடம் பள்ளிக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல மருத்துவர்களும் நோயாளிகளும் இருந்து அங்கே சிகிச்சை அளிக்கப்படுமானால் அந்த கட்டடத்திற்கு மருத்துவமனை என்ற பெயர் கிடைக்கிறது. புத்தகங்கள் இருந்து அங்கே வாசிப்பு நடைபெறுமானால் அது நூலகம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல பலர் சேர்ந்து சில பொருட்களை உற்பத்தி செய்தால் அது தொழிற்சாலை. பல குற்றவாளிகள் சீர்திருத்தப்படுகின்ற இடம் காவல்துறை உதவியோடு பலர் அங்கே அடைக்கப்பட்டு அவர்களுக்கு பல நன்னெறிகள் போதிக்கப்படுகின்ற இடம் சிறைச்சாலை. சரி, அன்பு வழியில் அறப்பணி தொடர்ந்து நடக்கின்ற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதுக்கு நம்முடைய சிவராஜ் ஐயா போன்றவர்கள்லாம் வந்து ஒரு பக்கபலமாக இருப்பது எங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல், அவருடைய ஒரு ஆர்வம், அவையெல்லாம் நமக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கிறது. அந்த பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்கின்ற நூலை வெளியிட்டு அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் எல்லாம் இணைந்து சிறப்பாக செயல்பட்டீர்கள். நாமக்கல்லில் நடைபெற்ற அந்த விழாவுக்கு என்னால் வர இயலாத ஒரு சூழல் இருந்தாலும் இணையத்தின் வழியாக கண்டு மகிழ்ந்தேன் என்ற ஒரு பதிவினை செய்து இன்றைய கூட்டத்தினுடைய நோக்கம் சில பல கருத்துக்களை குறித்த நேரத்தில் குறைந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது, அனைவருக்கும் வாய்ப்பளிப்பது என்பதுதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூடம் போகாம பாடம் படிக்காம பரீட்சையும் எழுதாம நாங்க பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரே, உனக்கு அதுக்கு எத்தனை தேங்காய் வேணும் என்றொரு பாடல். அப்பொழுது அந்த பாடல்ல ஒரு நகைப்புக்கிடமாகி பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று பல பேர் பேசும் பொழுது ஒழுக்க குறைபாடு இருக்கிறது, பல பிரச்சனைகள் மாணவர்களுடைய இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு அடித்தளம் அனைவருக்கும் கல்வி திட்டம் என்பது மிகச்சரியான விஷயம், அனைவருக்கும் வேலைவாய்ப்பு மிகச்சரியான விஷயம், அனைவருக்கும் தேர்ச்சி என்பது சரியான விஷயமா என்கின்ற ஒரு வினா இங்கே எழுகிறது. பள்ளிக்கூடம் போகலனாலும் பரீட்சை எழுதினாலும் அட்டண்டன்ஸ்ல பேர் இருந்தாலே அவனால அடுத்த வகுப்புக்கு வர முடியும் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது எந்த மாணவன் ஒழுங்காக பள்ளிக்கு வருவான், எந்த மாணவன் ஒழுங்காக படிப்பான் என்பதை அரசு சிந்திக்காமல் அவர்களுக்கு தேவைக்கு அதிகமான ஒரு சுதந்திரத்தை வழங்கியதால் ஆசிரியர்கள் படும் பாடு சொல்லி மாளாது. ஆனால் 10ஆம் வகுப்பு வருகிற பொழுது தேர்வு முடிவு 100% இருக்க வேண்டும். அந்த மதிப்பெண் சராசரி 50, 60, 70 என்பது இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒரு கடும் கட்டுப்பாடு நெருக்கடியும் வழங்கப்படுவதால் இன்று பலர் விருப்ப ஓய்வு பெற்று செல்லுகின்ற நிலை இருக்கின்றது. இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் பேசினாதான் வந்து சில தீர்வுகள் நம்ம எட்ட முடியும். இதனால அவற்றை எல்லாம் குறிப்பாக சொல்லி நம்முடைய மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு இருக்கிற நிலையில் என்ன செய்யலாம் என்று சொன்னால் திருக்குறளை நன்றாக படித்துவிட்டால் அவர்களால் தவறு செய்ய முடியாது, தவறு செய்வதை தட்டி கேட்காமல் இருக்க முடியாது, தவறு செய்பவர்களை கண்டு அவர்களுக்கு தேவையான அறிவுரைகள் கூறாமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதில் சொல்லப்படாத பிரச்சனைகளும் இல்லை, சொல்லப்படாத தீர்வுகளும் இல்லை. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை என்று நீ வேற எதுவுமே செய்ய வேண்டியில்லை, நீ பொய் மட்டும் சொல்லாம இருப்பா அப்படின்னு சொல்றாரு நம்முடைய வள்ளுவர். இப்போ ஒருத்தர் துணிஞ்சு லஞ்சம் வாங்குறாங்க, ஐயா சொன்னாங்கல்ல சூழல் மாறி போச்சுக்கு காரணம் ஊழல், சூழல் ஊழல், ரொம்ப அருமையான ஒரு முறையோட சொன்னாங்க. எனவே எங்கு பார்த்தாலும் ஒரு நேர்மை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. படித்தவர்களும் தவறு செய்தார்கள், படிக்காதவர்களும் தவறு செய்தார்கள், உயர் பதவியில் இருப்பவர்களும் தவறு செய்தார்கள், கீழே இருக்கிறவர்களும் தவறு செய்கிறார்கள், பெற்றோர்களும் செய்கிறார்கள், பிள்ளைகளும் செய்கிறார்கள். இப்ப தவறு என்பது வியாபத்து இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்னவென்று சொன்னால், இப்ப சொன்னாங்க இல்லையா ஐயா நெறியாளர், அப்பெல்லாம் வந்து ஒரு நீதிநெறி வகுப்புகள் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்று வந்து பள்ளிக்கூடங்கள்ல ஓவிய ஆசிரியர் கிடையாது, உடற்கல்வி ஆசிரியர் கிடையாது, தொழிலாசிரியர் கிடையாது, மாணவர்கள் வந்து மதிப்பெண் தருகிற இயந்திரம், மார்க் ஜெனரேட்டிங் பிளேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூலு, மார்க் ஜெனரேட்டிங் மிஷின் யாரு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். அவனை கசக்கி பிழிஞ்சு எப்படி தேங்காய் இருக்கிறாங்களா இல்லையா அந்த தேங்காயில இருந்து அது மாதிரி அவனை வந்து பாடாப்படுத்தி, அதனால இன்னைக்கு ஐஐடி மாணவர்கள்லாம் எவ்வளவு பிரில்லியன்ட், அவன் எவ்வளவு நாலேஜோட அங்க போறான், அவன்லாம் இன்னைக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு குடும்பத்தில இருந்து நெருக்கடி, அங்க உள்ள ஆசிரியர்கள் மூலமாக நெருக்கடி, இப்படி பல விதத்திலும் பலரும் பாதிக்கப்படுவதால் இன்று சமுதாயம் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறது என்பது உண்மை. அதற்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம், பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னார் பாரதியார். அந்த பொய் இருந்ததுன்னா தப்பு செய்யதான் செய்வாங்க, தப்பு செய்யறதுனால பொய் சொல்லாம இருக்க முடியாது. பொய் சொல்றவன் தப்பு செய்யாம இருக்க மாட்டான். லஞ்சத்தை ஏன் துணிஞ்சு வாங்குறான், அடுத்த ஒரு விசாரணை வந்தா ஐயா நான் லஞ்சமே வாங்கலையான்னு கையை கட்டிட்டு போய் கோர்ட்ல சொல்ல முடியும்.
பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கிற பொழுதுதான் அவன் துணிந்து தவறு செய்கிறான். இன்னும் 4 பேரை பொய் சாட்சி அழைச்சிட்டு வந்து இந்த பொய்யிலிருந்து நம்ம தப்பிச்சலாம், தப்புல தப்பிச்சலாங்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதால் தான் அந்த தவறுகள் எல்லாம் நடக்கின்றன. எனவே இந்த பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு சொன்னார் இல்லையா அந்த பாரதியார், அதே போல பொய்யாமை பொய்யாமை ஆட்டின்னு சொன்னார் இல்லையா வள்ளுவர். இவற்றையெல்லாம் இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம கொண்டு வரணும். ஹரிச்சந்திரனுடைய கதையை பார்த்து தான் மகாத்மா காந்தியே வந்து உண்மையை பேசுவதற்கு முழுமையாக துவங்கினார். நம்ம வந்து வரலாறை படித்திருக்கிறோம். எனவே பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, நமக்கான பள்ளி பாடம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை பாடம் என்கின்ற வகையிலே அனைவருக்கும் பல பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாடமாக வைத்து நம்முடைய சமுதாயத்திலே அறிவுஜீவிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒழுக்க ஜீவிகள் தான் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அந்த ஒழுக்கத்தை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நாடு நிச்சயமாக நலம் பெறும். அடுத்தது வந்து ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை ஒருத்தருக்கு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஈகோ. அந்த ஈகோங்கிறது நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற ஒரு நிலை. அந்த வகையில் அது குடும்பத்துக்குள்ளையா இருக்கட்டும், இல்ல சமூகத்துக்குள்ளையா இருக்கட்டும், அல்லது வேலை பார்க்கின்ற இடமாகட்டும், நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்முடைய மனசு சொன்னுச்சு அப்படின்னா உடனே நம்ம முன் வந்து ஆஹா சாரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதோட முடிஞ்சு போயிடும் பிரச்சனை. அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற என்ன ஒரு தைரியம் வேணும். தைரியம் இருப்பவர்களால் தான் தப்ப ஒத்துக்க முடியும். தைரியம் இருப்பவர்களால் தான் மன்னிப்பு கேட்க முடியும். மன்னிப்பு கேட்பது ஒன்றும் தவறல்ல, அது இழிவும் அல்ல. அது குடும்பமாகட்டும் பொதுவெளியாகட்டும். எனவே நம்முடைய மனது நமக்கு வந்து சொல்லும் சில விஷயங்களை, தம்பி நீ செய்யறது தப்புன்னு சொல்லும். அது சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும், அதான் உள்ளத்தால் பொய்யாது ஒழிங்கன்னு சொல்லுவார். மனசாலோட நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த வகையில் மனத்துக்கண் மாசுகிறன் ஆதல் என்று சொல்லுவார். ஏன்னா இந்த திருக்குறளை நம்ம ஆழ படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயம் வளம் பெறும், நலம் பெறும். அந்த மது என்கின்ற ஒரு விஷயம் நம்முடைய அன்புடைய அறப்படை மன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்கிற கொள்கையை வைத்திருக்கிறோம். லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கின்றோம். அதே போல நெகிழியை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். புகைப்பழக்கத்தை அறைய ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் நம்மால் இயன்ற அளவு பாடுபடுவதற்கு இந்த நல்ல நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கவிதையை மட்டும் வாசித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்னுடைய நண்பனுடைய கவிதை இன்று எனக்கு கிடைக்கப்பட்டது. மண்கலம் உடைந்து போனால் அடுக்கி வைப்பாராம் தேவைப்படும் என்று, வெண்கலம் நசுங்கி போனால் பாதுகாத்து வைப்பாராம் தேவைக்கு ஆகும் என்று, நன்கலம்மாம் இவ்வுடலை விட்டு உயிர் போனால் குழியிலிட்டு வைப்பாராம் நாரி போகும் என்று. ஆம், இப்படி ஒரு காசும் தேராத வீணாக பெற்றலுடன் நடைபோடும் மானிடா மமதை ஏன், செல்லாத காசு உன்னிடத்தில் இல்லாத மாயை தந்தது ஏன், பாசமெல்லாம் பழுப்பேறி போனது ஏன், அன்பெல்லாம் அழுக்கு படிந்து அலங்கோலமானது ஏன், அன்பு செய்ய அசையா சொத்து உள்ளவனை தேடி அலைய வேண்டாம், அன்பு செய்ய அசையா சொத்து உள்ளவனை தேடி அலைய வேண்டாம், பாசம் காட்ட பங்கு சந்தையில் முதலீடு செய்தவனை பார்த்திருக்க வேண்டாம், கிழித்தெறியப்பட்ட நாட்காட்டியின் காகிதங்களைப் போல தீண்டத்தகாதவைகளை தீயிலிட்டு கொளுத்துவோம், பழுப்பேறி போன பாசத்தை புதுப்பிப்போம், அழுக்கு படிந்த அன்பனை அழகுபடுத்துவோம், மறந்துவிட்ட மனிதத்தை மீட்டெடுப்போம். ஆம், வருகின்ற பொது வருடம் வந்துவிட்ட புது வருடம் நம்மை புதுப்பிக்கட்டும், புது பிறவி எடுப்போம், வாருங்கள். அன்பு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நெஞ்சமிருந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அருமை அருமை ஐயா, மிக சிறப்பான ஒரு உரை, அற்புதமான ஒரு கவிதை வழியிலே நல்லதொரு புத்தாண்டு வாழ்த்தை மிக சிறப்பாக நேர்த்தியாக சொன்னீர்கள். உங்களுடைய எண்ணங்களை பகிர்கின்ற பொழுது ஒரு அற்புதமான கருத்தை சொன்னீர்கள். மாணவர்களை வெறும் மதிப்பெண் தருகின்ற இயந்திரமாக பார்க்காமல் மாணவர்களை நல்ல ஒரு பண்புள்ளவர்களாக மாற்ற வேண்டுமானால் ஆல் பாஸ் என்ற ஒரு முறையை வைத்திருந்தால், அளவற்ற சுதந்திரத்தை கொடுத்திருந்தால் எப்படி அந்த மாணவர்கள் படிப்பார்கள் என்ற ஒரு வேதனையை வெளிப்படுத்தினீர்கள் ஐயா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை. அதாவது முன்பெல்லாம் மாணவர்கள் எந்த வகுப்பாக இருந்தாலும் அவர்கள் முறையாக தேர்வெழுதி வெற்றி பெற்றால் மட்டுமே, அவர்கள் ஒழுக்க நெறிகளிலே சிறந்து விளங்கினால் மட்டுமே, அவர்கள் பள்ளி வருகையிலே அதிக நாட்கள் வருகை புரிந்திருந்தால் மட்டுமே அவர்களுடைய அடுத்த வகுப்பிற்கான அந்த ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும், பாஸ் என்பது இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்ற ஒரு முறையை கொண்டு விட்ட பிறகு மாணவருடைய மனநிலையிலே ஒரு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், ஒரு நல்ல நெறிகளோடு இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் போய்விடுகிறது என்ற அற்புதமான கருத்தை, தீர்வினை அற்புதமாக சொன்னீர்கள் ஐயா. திருக்குறளிலே சொல்லப்படாத விஷயங்களே இல்லை.
அந்த திருவள்ளுவர் சொல்லாத தீர்வுகளே இல்லை என்று மிக நேர்த்தியாக சொன்னீர்கள் ஐயா. திருவள்ளுவரை போல திருக்குறளிலே சொன்ன அந்த குறள் வடிவில் நின்று நீங்கள் சொன்ன இந்த கருத்தானது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அளவற்ற சுதந்திரத்தை, கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். 5ஆம் வகுப்பிலிருந்தே மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையிலே, அவருடைய ஒழுக்க நெறிகளின் அடிப்படையிலே அவர்களுக்கான அடுத்த வகுப்பிற்கான முன்னேற்றம் என்பதை இந்த அரசு கொண்டு வருமே ஆனால் நிச்சயம் அதுதான் கல்வியிலே செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு சீர்திருத்தமாக இருக்கும் என்ற எண்ணத்தை அனைவரும் சிந்திக்கின்ற ஒரு சிந்தனை விதையை நீங்கள் இங்கே விட்டு சென்றிருக்கிறீர்கள் ஐயா. மிகவும் நன்றி. உங்களுடைய அற்புதமான அந்த கருத்து செறிவார்ந்த உரைக்கு மிக்க நன்றி ஐயா. சிவராஜ், அடுத்து சேந்தை செலியன் அவர்களை பேச சொல்லுங்க. பேச சொல்லாங்க ஐயா. அடுத்து அவர்தான் மார்ட்டின் லூதர் கிங் என்று ஒருவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர். அவர் ஒரு இடத்திலே பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், இந்த உலகத்திலே மனிதாபிமானம் முன்னேற வேண்டுமானால் காந்தி தவிர்க்க முடியாதவர். அவர் அதற்காகவே வாழ்ந்தார், சிந்தித்தார். அது மட்டுமல்ல, அதற்காகவே செயல்பட்டார். அமைதி மற்றும் நல்லிணக்க உணர்வை உலகை நோக்கி மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சி அமைய விரும்பினார். காந்தியை புறக்கணிப்பது என்பது நமக்கு நாமே நிகழ்த்தி கொள்ளுகின்ற ஆபத்து என்று சொன்னார். இதை சொன்னவர் ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் எனப்படுகின்ற மிகச்சிறந்த ஒரு அறிஞர். ஆக யாரெல்லாம் காந்தியத்தை எண்ணுகிறார்களோ, காந்தியத்தை சிந்திக்கிறார்களோ, காந்தியத்தை செயல்படுத்துகிறார்களோ, காந்தியத்தை பேசுகிறார்களோ, அவர்கள்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒரு அமைதியையும் ஒரு நல்லிணக்கத்தையும் கொண்டு வருவதற்கு சரியான நபர்களாக அந்த எண்ணங்களை வளப்படுத்துவராக அமையும். அப்படிப்பட்ட உணர்வுகளை மாணவ பருவத்திலிருந்தே நாம் விதைத்தால் அது நல்ல விளைச்சலை தரும் என்ற கருத்தோடு அடுத்து கவிஞர் சேந்தை செலியன் அவர்களை இந்த அரங்கிலே தன்னுடைய கருத்துக்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். வருக சேந்தை செலியன் ஐயா. ஐயா, அனைவருக்கும் மகிழ்ச்சி பூக்களை மாலை நேரத்தில் வைத்து உங்களை வணங்கி துவங்குகிறேன். ஐயா நீதியரசர் விடியல் குகன் அவர்களை வணங்கி, நாமக்கல் தமிழ் சங்கத்தில் பூலோகத்தின் ஆனந்தத்தின் எல்லை என்ற புத்தக வெளியீட்டில் சந்தன பூக்களாய் சிந்தனைகளை விதைத்த ஐயா சிகரம் சிவராஜ் அவர்களையும் வணங்கி, மற்றும் இதுவரை பேசிய இனி பேச இருக்கிற உங்கள் அனைவரும் சிந்தனையாளர்களையும் வணங்கி, என்னுடைய பேச்சை பெருமலையாய் இல்லாமல் செடி மலையாய் தெரு தூரலாய் பேசி அடுத்த ஒரு நிகழ்வு இருப்பதால் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா, இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த மாணவர்களை பற்றி பேசும்போது சில அறிஞர்கள் நன்றாக பேசுகிறீர்கள். நான் தமிழக அரசின் தமிழ் கூடல் நிகழ்வில் அரசு பள்ளிகள் எல்லாம் சென்று முடிந்த அளவு மாணவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்க, மோட்டிவேஷன் செய்ய என்னை போன்றவர்களை அழைத்து பேச சொல்லி, சில தலைமை ஆசிரியர்கள் விரும்பி அதை அடுத்த தலைமை ஆசிரியர்கள் சொல்லி இவரை போன்றவர்களை பேச சொல்லுங்கள் அப்படி என்று அழைத்ததன் பேரில் அதை ஒரு தொண்டு நிகழ்வாக செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலுமே மாணவர்கள் தங்கமானவர்கள். அவர்கள் மனசு ரொம்ப சுத்தமானது, மழை நீரை போல் சுத்தமானது. நாம் நினைத்து கொண்டிருக்கிற போது இல்லை. ஆனால் பல காரணங்களால் சில நிகழ்வுகளால் தடமாறி போடுகிறார்கள். உண்மைதான். அவர்களை நல்வழிப்படுத்துவது நம்மை போன்ற மேன்மையானவர்களின் சிந்தனை தான். அதாவது ஐயா சொன்ன மாதிரி புறந்தோன்மை நீரானமையும் அதில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். அதான் ஒரு உண்மையிலுமே ஒரு மாணவனோ, ஒரு பெற்றோரோ, ஒரு ஆசிரியரோ, சமூகமோ ஒரு தீமை இல்லாத சொல்லையே சொல்லுதுன்னா எண்ணங்கள் சீரா இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு சில பள்ளிகள் பேசியதுதான் உங்களிடம் பதிவு சென்று விடைபெறுகிறேன். மாணவர்கள் பேசும்போது சொன்னேன், நண்பர்களே, மாணவர்களே, இந்த கைபேசி ஒரு 120 GB வச்சுங்க, ஒரு 50 GB வச்சுங்க, 5G கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இறை படைப்பிலேயே, இந்த மனித உடலிலே நம்ம இருக்கிறது குறைஞ்சபட்சம் 300, 250, 250 to 300 GB இருக்கிறது. அப்படி இருந்தால் நம்மளோட மனித மூளை எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு ஆற்றலானது, எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அதனால உங்களால் எவ்வளவு நல்ல சிந்தனைகளை உங்கள் மூளையில் வைத்தால்
வாழ்க்கையில உயர முடியும் என்று நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவர்களுக்கு விரைவாகவும் நல்ல பொதுவானவும் நன்றாக அவர்களை பேசினேன். இப்பொழுது கிடைத்த நேரம் கொஞ்ச நேரம் இருப்பதால் அதிக நேரம் பேச முடியாததால் உங்களிடம் குறைத்து பேசுகிறேன். ஐயா, இது போன்ற சிந்தனையாளர்களின் குழந்தைகள் உண்மையிலுமே மேன்மைப்படுத்தும். இங்கிருந்து விதைக்கிற ஒவ்வொரு விதையும் மாணவர்களை சென்றடையும். ஐயா விடியல் குகன் அவர்களே, இந்த நிகழ்வு உண்மையிலுமே அற்புதமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. உங்களுடைய தமிழ் சங்கத்தில் நீங்க நடத்திய அத்தனை தமிழ் அறிஞர்களின் கூட்ட அரங்கு மெய் சிலிர்க்க வைத்தது. உண்மையிலுமே சிவராஜ் எனக்கே சலிச்சு போச்சு. நானும் அவரோட போன அவரோட கொஞ்சம் சங்கடப்பட்டு நகர்ந்துட்டேன். உண்மையிலுமே அவ்வளவு அணு தகராம ஆரம்பத்துல முடிவு வரும். ஒருத்தரே அத்தனை பேர்த்தையும் ஒரு அரவணைச்சு பேசி அந்த இந்த புக்கை வெளியிட்டீங்க. உண்மையுமே தமிழ இந்த அளவுக்கு கொண்டாடின உங்களுக்கு முதல்ல புத்தாண்டு நன்றியுடன், புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு முன்மை சொல்லி உங்களுக்கு இந்த இணைய வழியா நன்றி சொல்றதுக்கு உண்மையை பெருமைப்படுறேன். அந்த அளவுக்கு ஒரு புத்தக வெளியிட்ட மிக பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சீங்க. இப்ப இணையத்தையும் ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு தமிழ் தொண்டு பெருக 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 பெருகன வேண்டி ஐயா விடியல் குகன் ஐயாவையும் விடியல் குகனையும் சிவராஜ் அவர்களையும் மற்றும் இந்த இவ்வளவு அழகான கரும்பு பேசுற உங்கள் அனைவரையும் வணங்கி ஐயா அடுத்த நிகழ்வு இருப்பதால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா மன்னிக்கவும் தமிழார்ந்த மன்னிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நேரம் குறைவாக எடுத்தாலும் சிறப்பான கருத்தை சேர்ந்து செலியன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு அற்புதமான செய்தியை பகிர்ந்தார்கள். மாணவர்கள் மாணிக்க மாணவர்கள் என்று சொன்னார். அவர்கள் நல்லவர்கள், நல்ல குழந்தைகள். அவர்களை நாம் எந்த வழியில் வழிநடத்துகிறோமோ அப்படி வழிநடத்துகின்ற வழியிலே செல்வதற்கு உகந்தவர்கள் என்று மாணவர்களுடைய மனதினை பற்றி சொன்னார்கள். காரணம், அவர் பல தளங்களிலே மாணவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தை அப்படியே ஒரு கால கண்ணாடி போல் பிரதிபலிக்கின்ற விதமாக சொன்னார்கள். மிக்க நன்றி ஐயா. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தல் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்றான் புரட்சி பாவலன் பாரதி. ஆனால் நம்முடைய தமிழ் திரு நாடை தன்னை பெற்ற அன்னையை போல் வணங்குகின்ற நிலையிலே அமிழ்தை விட நம் தமிழ் மொழியை வேண்டி இது ஆன்றோருடைய தேசம் என்று எண்ணுகின்ற எண்ணம் மாணவருடைய மனதிலே வர வேண்டும். நம்முடைய எண்ணத்தை விட்டு வருது நற்சிந்தனைகளை வளர்க்க வேண்டும். யாரெல்லாம் அப்படி நற்சிந்தனைகளை வளர்க்கிறார் என்று சொன்னால் சமுதாய நோக்கோடு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். இந்த மாணவ சமுதாயம் தான் அடுத்து இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நாளைய தலைவர்களாக மாறப்போகிறவர்கள், நாளைய ஆட்சியாளராக அதிகாரிகளாக மாறப்போகிறவர்கள். அவருடைய மனதிலே நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்று எண்ணற்றோர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். இருந்தாலும் கூட தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றமானது தன்னுடைய மிகச்சிறந்த சேவையால் அதை இன்னும் பல மடங்கு மாணவர் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்ற கருத்தினை இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்து திரு பாலமுருகன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு பாலமுருகனா பால தண்டபாணி அடுத்த ஒரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள். அதுக்கு பிறகு சேவையை பேச சொல்லலாம். பேசலாம். கண்ணன் இருக்காரு, அவரு பேசு. கண்ணன் அப்படி வரிசையா வரட்டும், பேசுங்க. பாலதண்டபாணி இருக்கீங்களா? பாலதண்டபாணி குரல காணமே. இருக்காரு இல்லையா? அடுத்து சேவையா பேசலாம் ஐயா. மரியாதைக்குரிய திருச்சி சேவை கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. சேவை செய்வதையே ஒரு சேவையாக தன்னுடைய வாழ்வின் பெரும்படியாக கருதி எண்ணற்ற பணிகளை முன்னெடுத்து கல்வித்துறையில் மட்டுமல்ல, சமூக பணிகள் மட்டுமல்ல, பிறருக்கு உதவுகின்ற அந்த பெரிய மனது கொண்ட ஒரு மரியாதைக்குரிய ஐயா திரு சேவை கோவிந்தராஜன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே கருத்துக்களை பரிமாற அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குது. வணக்கம் ஐயா. கார்ல போறீங்க போல இருக்கு.
இப்ப கேக்கு- இப்ப கேக்கல. ஐயா கேக்கல. முதல்ல பேசுங்க. ஹலோ ஆ ஹலோ கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதா கேக்குது. இல்லையா? கேக்குது பேசுங்க. கேக்குதுங்க ஐயா. நான் பேசுறது கேட்கலையோ? ஐயா சேவை ஐயா வணக்கம். கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, பேசுங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து நன்றி பேசுங்க, நன்றி. கேக்குது. அதாவது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே சிறந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிலே மிக்க மிக்க நல்ல கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீதி அரசர் அவருடைய தலைமையானது அதில் பேசிய திரு சிவராஜன் அவருடைய முன்னிலையிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே எங்களுடைய அன்புவழி அறப்படுகின்ற தலைவர் பேச்சாளர் கார்த்திகேயன் ஐயா மற்றும் இங்கே மிக சிறந்த கருத்துக்களை நான் மிக மகிழ்வோடு அதை கேட்டுக்கொண்டே வந்திருக்கின்றேன். பல்வேறு வகையான காலகட்டங்களிலே பல்வேறு வகையான அனுபவங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற போது மனிதர்கள் ஒரே மனிதர்களாக இருந்தாலும் கூட சுற்றுச்சூழல் அமைப்பு வெவ்வேறாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நான் ஒரு இலக்கியத்தை பற்றியோ அல்லது மிக சிறந்த ஒரு பொது அறிவை பற்றியோ சொல்வதை விட இப்பொழுது தற்போது நடந்த பேரழிவு, நம்முடைய தூத்துக்குடி, அந்த 4 மாவட்டங்கள், சென்னை, இதில் எதிர்பாராத மிக அபாயமான புயலும் வெள்ளமும், அதே போல நம்முடைய பகுதிகளிலே பெருவெள்ளம், பெருநீர் அதிகமாக வந்த போது அநேகமாக இந்த ஆண்டிலே தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் செல்லவில்லை. அது மிக மிக ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது. சுனாமியிலே எல்லாம் நாங்கள் ஒரு பெரிய அளவிலே பங்காற்றிய நாங்கள், எங்களை போன்றவர்கள், நம்மை போன்றவர்கள், தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றமானது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை உருவாக்கியது. நாம் எவ்வாறு நாலேஜ் கனெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே இருந்தாலும் கூட சர்வீஸ் கனெக்டிவிட்டி என்ற அடிப்படையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து பங்களிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் சமீப காலமாக இந்த தொண்டு நிறுவனங்களை அரசு சரியான முறையிலே கையாளவில்லை. இது இப்பொழுதல்ல, கடந்த 10-12 ஆண்டுகளாகவே இந்த நிகழ்வு கொண்டே வருகின்றது. எனவேதான் எல்லாவற்றையும் அரசாங்கம் செய்துவிடும் என்று நினைத்தால் அங்கு பல்வேறு வகையான மன கஷ்டங்கள் மக்கள் மத்தியிலே வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இது ஒரு பக்கம். இரண்டாவது, நாம் இயற்கையை நேசிக்க தெரியவில்லை. நம்முடைய குளோபல் வார்மிங் என்று சொல்கின்றோம். அதில் இருந்தும் நம்முடைய பூமி வெப்பமடைதல் சொல்கின்றோம். இந்த பூமி வெப்பமடைவதை விட கடல் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அந்த 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கடலிலே நாம் கொட்டக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், வீணான பொருட்கள், அதிலே வெப்பமடைகின்றன. 26 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே அதை வெப்பமடைந்து விட்டால் அது பூமியை பாதிக்கின்றது. எனவே பொதுவாக நடக்கக்கூடிய பல்வேறு வகையான இன்றைய சுற்றுச்சூழலை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இளம் தலைமுறைக்கு நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டும். அதை சரியாக முறையிலே பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக பார்க்கின்ற போது சில சமயங்களை நாம் பெருமைப்படலாம். தமிழ்நாட்டிலே ஓரளவு பிளாஸ்டிக் குறைந்திருக்கிறது. ஆனால் பல நாடுகள் இன்னும் அதிகமான அளவிலே பிளாஸ்டிக்கை பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பிளாஸ்டிக் எல்லாம் முழுமையாக ஒழிக்க வேண்டும். அதே போன்று இன்றைய சூழலிலே நம்முடைய சுற்றுச்சூழலை பற்றி முழுமையான கருத்தை மாணவிகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய நாங்கள் பள்ளி நடத்திக் கொண்டிருக்கிறோம், மாணவிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் முதலிலேயே துவக்கத்திலே சொன்ன மாதிரி நம்முடைய சிவராஜையா அவர்கள் நல்ல கருத்தை சொன்னார்கள். மாணவர்கள் மாறிவிடவில்லை, சூழல் அப்படி அமைந்து இருக்கிறது. அந்த சூழலை எவ்வாறு நாம் நல்ல வழியிலே வழிகாட்ட வேண்டும் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நாம் அந்த மாணவர்கள் வழி தவறி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்கள் மட்டும்தானா, பெரியவர்கள் வழி தவறி விட்டார்கள்.
ஒரு நாள் காலையிலே பார்த்தால் இன்று ஜனவரி 1 2024 முதல் நாளிலே பார்த்தால் 3-4 கொலைகள் நடக்கின்றன. அதே போல பார்க்கின்ற போது பல்வேறு வகையான விபத்துகள் நடக்கின்றன. இவை எல்லாவற்றிற்கும் பார்த்தால் ஒரு நேற்று 1 மணிக்கு பிறகு எல்லோரும் கலைந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நான் குடியிருக்கக்கூடிய பகுதி திருச்சியிலே 12 மணிக்கு பிறகு தூங்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு அங்கே வாகனங்கள் என்றால் இந்த 2 வீலர்ஸ் மிக அதிகமான ஒலிப்பை வைத்துக் கொண்டு இந்த இளைஞர்கள் அங்கு நடந்து கொண்ட விஷயத்தை பார்க்கின்ற போது இதை சரியான முறையிலே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதை சரியான முறையிலே எது மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கும் என்பதை புரிந்து அவர்களுக்கு நாம் கருத்துக்களை சொல்ல வேண்டும். எனவே நம்முடைய மக்களுக்கு தேவையானவற்றை அவ்வப்போது என்ன தேவையோ அவைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும். ஒரு விஷயம். இரண்டாவது, மரம் நடுதல் என்று சொல்கின்றோம், மரம் வளர்த்தோம் என்று சொல்கின்றோம். நீதிபதி அவர்களுக்கு வந்திருக்கின்றார்கள். நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். மரம் வளர்ப்பது முக்கியமல்ல, ஆனால் தற்காலத்திற்கு கார்பன் ரிடக்ஷன் ட்ரீஸ், கார்பனை வெளி அதிகமாக தராத மரங்களை நாம் நட வேண்டும். அப்பொழுதுதான் பூமி வெப்பப்படைவதை நாம் குறைக்க முடியும். எல்லா வகையான மரம் நட்டால் அந்த மரம் அனைத்துமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எனவே புரிந்து கொண்டு எந்த மரங்களை நட்டால் சிறப்பாக இருக்க முடியும் என்று புரிந்து கொண்டு அந்த மரம் வளர்த்தலை சரியாக செயல்பட்டால் சரியான முறையிலே செயல்பட முடியும். எனவே இந்த குறுகிய நேரத்திலே இந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய எல்லா நண்பர்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாடு அன்புமணி அறப்பணி மன்றத்தினுடைய தலைவர், துணை இடைத்தலைவர், செயலாளர், இணை செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி மிக சிறப்பாக தொகுத்து கொடுத்த சிவராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா, நன்றி. மிக அருமையான கருத்துக்களை மிக சிறப்பாக சொன்னீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற நல்ல ஒரு சூழலை நாம் உருவாக்கினாலே அவர்கள் சிறந்தவர்களாக மாறுவார்கள் என்ற அற்புதமான ஒரு கருத்தை நீங்கள் வலியுறுத்தி சொன்னீர்கள். தன்னறம் என்றால் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, செய்யக்கூடியது செய்யக்கூடாதது என்று ஒன்றை பிரித்து பார்ப்பது மட்டுமல்ல, செய்தே ஆக வேண்டியதும் சேர்த்துத்தான் தன்னறம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாணவரிடத்திலே நல்ல ஒழுக்க நெறிகளை கொண்டு வருவதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதியை ஒவ்வொருவரும் மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த மாணவ சமுதாயம் உயர்ந்த நல்லொழுக்கத்தோடு வரும். அவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக உருவெடுப்பார்கள் என்பது நிச்சயம் என்பது உறுதியாக தெரிகிறது. ஆகச்சிறந்த கருத்துக்களை அற்புதமாக சொன்ன ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அடுத்து இந்த அவையிலே தேனி மாவட்டத்தினுடைய தேடல் தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு கவிஞர் திராவிடமணி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு கவிஞரும் கல்வியாளருமான திரு ராமமூர்த்தி ராய் முனைவர் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து கருத்துரையாற்ற வருகை தருமாறு திரு கண்ணன் திரு கண்ணன் அவர்களையும் கொஞ்சம் கண்ணன் போட்டு பாருங்க. கண்ணன் அவர்கள், ஏஎல் கண்ணன் அவர்கள், அவருக்கு வர கண்ணன் ஐயா அவர்கள் உங்களுடைய கருத்துரைகளை தரலாமா ஐயா? இணைப்பில் வாருங்கள். ஏஎல் கண்ணன் அவர்கள் எப்போதும் மாணவர்களுடைய பண்பாட்டை பத்தி ரொம்ப விரும்பி பேசக்கூடியவர். சரியா இன்றைக்கு போகக்கூடிய தலைப்பு இல்லை, ஆனால் கருத்து தான் அதிகம் வந்துட்டு இருக்கு. அதனால அந்த கருத்தை பற்றி பேசுவதற்கு அவர் ரொம்ப விருப்பத்தோடு தான் இருப்பாரு. அண்ணன் வாங்க. கண்ணன் ஐயா வணக்கம். வர மாதிரி தெரியலையே, காணுமே. இருக்கீங்களா கண்ணன் ஐயா? வரும்போது சேர்ந்து மியூட்லயே இருக்கு. மியூட்லயே இருக்கு. சரி, பிறகு வரும்போது பேசட்டும். அடுத்து ராமமூர்த்தி ராய் பேச சொல்லலாமா? திராவிடமணி பேசுறோம்னாலும் பேசுவோம். ராமமூர்த்தி ராய் ஐயா, ஐயா பத்தி சொல்லணும்னா நல்ல ஒரு அருமையான கவிஞர், நல்ல ஒரு சிறந்த கேட்கல ஒரு முதல்வர் பணியாற்றி இன்றைக்கும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக சிந்திச்சு கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான
கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த திரு ராமமூர்த்தி ராய் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூலோகத்தின் ஆனந்தின் எல்லை என்ற சிறந்த நூல் வெளியீட்டிற்கு பிறகு நாம் அனைவரும் சங்கமிக்கக்கூடிய இந்த புத்தாண்டு நிகழ்வு மிக மகிழ்ச்சியான தருணம். மிகச்சிறந்த ஆளுமைகளாக விடியல் குகன் ஐயா அவர்களும் திருவாளர் சிவராஜ் ஐயா அவர்களும் இந்த தமிழ் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து கொண்டு தொடர்ச்சியாக இணைய வழியிலே பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இன்னும் தேவை என்று இந்த புத்தாண்டிலே வாழ்த்தி ஒரு சிறிய கவிதையை உங்களுக்கு இந்த புத்தாண்டிலே சமர்ப்பிக்கிறேன். மகிழ்வான புத்தாண்டு தொடக்கம். உடலில் உயிர் கொண்டு பிறந்த மனித இனமே கண்டுபிடிப்புகளின் முன்னோடி. உடலில் உயிர் கொண்டு பிறந்த மனித இனமே கண்டுபிடிப்புகளின் முன்னோடி. காலத்தை வரையறை செய்து பெயர் வைத்த அவரே பலே கில்லாடி. காலத்தை பலே கில்லாடி. உறவுகளுக்கு அன்பென்னும் பாலம் கட்டிய காலமெல்லாம் காணவில்லை இன்று. உறவுகளுக்கு அன்பென்னும் பாலம் கட்டிய காலமெல்லாம் காணவில்லை இன்று. பணம் மட்டும் ஏராளமாக இருந்துவிட்டால் நம்மிடம் உறவுகளின் நடிப்போ நன்று. பணம் மட்டும் ஏராளமாக இருந்துவிட்டால் நம்மிடம் உறவுகளின் நடிப்போ நன்று. மனிதனது நற்பெயர் தவிர சேர்த்து வைக்கும் எந்த பொருளும் நிரந்தரமில்லை. மனிதனது நற்பெயர் தவிர சேர்த்து வைக்கும் எந்த பொருளும் நிரந்தரமில்லை. காற்று சுவாசமாக நம்மில் இருக்கும் வரை நமக்கு மரணம் இல்லை. காற்று சுவாசமாக நம்மில் இருக்கும் வரை நமக்கு மரணம் இல்லை. நம்மை கண்களச் செய்த பல தருணங்கள் நேற்றோடு முடிந்து விட்டது. நம்மை கண்கலங்க செய்த பல தருணங்கள் நேற்றோடு முடிந்து விட்டது. நம்மை வாழ வைக்கும் மகிழ்வான நிகழ்வுகள் புத்தாண்டு இன்று முதல் தொடங்கிவிட்டது. நம்மை வாழ வைக்கும் மகிழ்வான நிகழ்வுகள் புத்தாண்டு இன்று முதல் தொடங்கிவிட்டது என்று ஒரு அன்பான கவிதையை உங்கள் அனைவருக்கும் தந்து, இந்த புத்தாண்டில் அனைவரும் எல்லா விதமான நலன்களும் பலன்களும் அமைதியும் ஆற்றலும் ஆனந்தமும் பெருக வேண்டும் என்று சொல்லி எனது கவிதையை முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாணவர்களை பற்றிய ஏராளமான செய்திகள் அனைத்து சான்றோர்களும் இங்கே சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். நிச்சயமாக இன்று குழந்தைகளுடைய உளவியல் தன்மை என்பது மிக வேகமாக தர வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து குழந்தைகளுக்குமே ஒரு அழுத்தமாக பதிந்து கிடக்கிறது. தனக்கு வேண்டிய வசதிகளும் வாய்ப்புகளும் திறமைகளும் உடனே கிடைக்க வேண்டும். உடனே நான் இதை சாதித்தாக வேண்டும். தன்னுடைய குடும்ப சூழல், தன்னுடைய பின்னணி, பொருளாதாரம் இதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தனக்கு வேண்டிய பொருள் உடனே கிடைக்க வேண்டும் என்று அடம்பிடித்து அழுது கொண்டு அதற்காக எந்த ஒரு மோசமான துயர நிலையும் அடைவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை எங்கள் பள்ளியிலே நிகழ்ந்தது. அன்று விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாள். அந்த மாணவன் 7ஆம் வகுப்பு தான் படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்திருக்கிறான், இன்றைய காலகட்ட இளைஞர்களைப் போல நம்மை போல் இல்லாமல் நாம் எல்லாம் ஒரு ஒரு வரைமுறைக்கு கீழாக வரைமுறைக்கு உட்பட்டு நமது சிகை அலங்காரம் எல்லாம் நாம சரி செய்து கொண்டிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட வயதுடையவர்கள். ஆனால் இன்றைய கால இளம் தலைமுறைகள் வைக்கோல் படப்பை மேலே சுமந்து வைத்தார் போல நாற்புறமும் நன்றாக செதுக்கப்பட்டு நடுவிலே ஒரு புதராக அவர்கள் சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அழகு, அதுதான் பிறரை கவரும் என்று ஒரு பாலின கவர்ச்சியா கூட அதை மிக முக்கியத்துவமா எடுத்துக்கொண்டு செய்யறார். அந்த வகையிலே அந்த மாணவனும் அந்த மாதிரியான ஒரு தவறை செய்து கொண்டு இந்த புருவத்திலே ஒரு
ஒரு கோடும் போட்டுக்கொண்டு இருபுறங்களும் கோடும் வரைந்து கொண்டு அந்த மாணவன் வீட்டிற்கு வந்திருக்கிறான். அவனது தாயார் அவனை கேட்டு, ஏனடா இந்த பாலும் வயதிலே இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு நீ உள்ளாகிறாய், இது நல்லதல்ல என்ற தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய தந்தையை தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவனை கண்டிக்க செய்திருக்கிறார்கள். அவர்களும் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இந்த கண்டிப்புக்காக அந்த மாணவன் மின்விசிறியிலே கயிறை போட்டுக்கொண்டு தனது உடலை மாய்த்து கொண்டு விட்டான். இந்த மாதிரி செய்திகள் குழந்தைகளை கண்டிப்பது கூட ஒரு தாய் தந்தைக்கு அதிகாரமில்லாத சூழ்நிலை என்று இருக்கிறது என்றால் அவர்களுடைய மன நெருக்கடி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை சரி அம்மா சொல்லுகிறார்கள், அறிவுரை சொல்லுகிறார்கள், தந்தை சொல்கிறார், உறவினர் சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இன்று குழந்தைகள் அதிகமான அழுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை மட்டும் நான் இங்கே அழுத்தி சொல்கிறேன். ஆகவே அவர்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, அவர்களை எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு குழந்தை வளர்ப்பிலே இன்று நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இன்றைய மாணவர்கள் திறமைசாலிகள், புத்திசாலிகள், ஆனால் அவர்கள் நிதானத்தையும் இழந்து விடுகிறார்கள், அதிகமாக கோபப்படுகிறார்கள், அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகுகிறார்கள் என்று சொல்லி நாம் அனைத்து சான்றோர்களும் இதற்கெல்லாம் ஒரு வரைமுறை செய்து மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாம் நடத்தி செல்ல வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிவராஜ் ஐயா போன்றவர்கள் எல்லாம் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் சிறப்பாக பேசக்கூடியவர்கள். நிறைய மாணவர்களுக்கான ஆற்றல் மிகு செயல்பாடுகளை, அவர்கள் பேச்சாற்றலை வெளிக்கொடுவதற்காக பல்வேறு நிகழ்வுகளை ஐயா அவர்கள் ஊக்க பேச்சாளராக தொடர்ந்து தமிழக அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அது துணையோடு மாணவர்களுக்கான ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய நல்ல ஒரு உளவியல் பயிற்சியை, ஒரு நன்னறி நிகழ்ச்சியை நாம் எல்லாம் நடத்த வேண்டும், மாணவர்களை நன்னறிப்படுத்த வேண்டும் என்று இன்றைய அரங்கிலே அழுத்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நன்றி, நன்றி கவிஞர் ராமமூர்த்தி ராய் ஐயா அவர்களே. மிக சிறப்பான கருத்தை வலியுறுத்தியிருக்கிறீர்கள். நம்முடைய தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றமானது இந்த ஆண்டிலே முதல் நாளிலே இருந்து மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்துகின்ற நீதி போதனைகளை, அறவழியிலே அவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அற்புதமாக தெரிவித்திருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய இந்த அமைப்புடைய மாநில தலைவர் அவர்களும் மாநில இணைத்தலைவர் அவர்களும் இந்த அற்புதமான நிகழ்வினை முன்னெடுத்து செல்வதற்கு ராமமூர்த்தி ராய் ஐயா அவர்களுடைய தலைமையிலேயே ஒரு குழுவினை உருவாக்கி நாங்கள்லாம் அதில் அவரோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் 50 மாணவர்களுக்கு, அரசு பள்ளியிலே படிக்கின்ற, கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அவருடைய தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக, அவருடைய தன்னம்பிக்கையை மேம்படுத்துகின்ற விதமாக பல்வேறு பயிற்சிகளையும், மன நல யோகா பயிற்சி போன்றவற்றையெல்லாம் வழங்க வேண்டும் என்ற இந்த ஒரு குழுவினை நியமிக்க இந்த நாளிலே நீங்கள் சிந்திக்கலாம் என்ற ஒரு சிந்தனையையும் ஐயா கவிஞர் ராமமூர்த்தி ராய் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக அற்புதமான கருத்து. இதனை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு வலியுறுத்தி, அடுத்து நம்மிடையே உரையாற்ற ஒருவரை அழைக்கின்றோம். இவர் ஒரு ஆகச் சிறந்த மாமனிதர் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், நாமெல்லாம் நட்போடு பழகுகிறவர்கள் யார் என்று சொன்னால், அன்றாடம் பலருடன் வேடிக்கை பேசி வாடிக்கை ஆகும் பல மனிதர்களோடு பேசுபவர்கள் அவர். இலக்கியத்தில் மட்டுமல்ல, இலக்கணத்தில் மட்டுமல்ல, என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாருடன் பேச வேண்டும் என்று ஒரு அறிவார்ந்த ஆளுமைக்கே உதாரணமாய் திகழ்கின்ற முன்னாள் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐயா அவருடைய நட்பை பெற்ற ஒரு மாமனிதர். இவருடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கின்றது, இவருடைய சிந்தனை உயர்வானதாக இருக்கிறது. அதனால்தான் மிக உயர்ந்தவர்கள் எல்லாம் இவரோடு நட்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர், எண்ணற்ற வனத்துறை அதிகாரிகளை எல்லாம் நட்பாய் பெற்றவர். அது மட்டுமல்ல, வருமான வரித்துறை அதிகாரிகள் எல்லாம் நட்பாய் பெற்றவர். இலக்கியத்துறையில் மட்டுமல்ல, கலைத்துறையில் மட்டுமல்ல, இன்றைக்கு
அவருடைய குரலை அத்தனை பேரும் கோடை பண்பலையிலே கேட்டிருப்போம், ரசித்திருப்போம். சுந்தர ஆவுடையப்பன் போன்றவர்கள் எல்லாம் இவருடைய மிக நெருங்கிய நட்பு வளையத்தில் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த ஒரு நல்லவர், பண்பாளர். அவருக்கு இந்த இனிய நாளிலே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வருமாறு மரியாதைக்குரிய திரு திராவிடமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. அன்மியூட் பண்ணிக்கீங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு 2023வது ஆண்டு கழிந்து 2024வது ஆண்டு துவக்கத்திலே நாம் எல்லோரும் பயணத்திலே தொடங்கி இருக்கிறோம். இந்த நல்ல நாளில் தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றத்தினுடைய ஒரு சீரிய முயற்சியாக, மிகச்சிறந்த முயற்சியாக அந்த இணைய தளத்திலே மாணவர்கள் இளைஞர் சமுதாயத்தை கருத்தில் கொண்டு, அவர்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு, இந்த அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலை நாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஆலோசிக்கின்ற விதமாக மிக சிறந்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் இந்த இணையத்திலே பங்கேற்க வைத்து ஒருங்கிணைத்து அதை இந்த நிகழ்ச்சியாக வடிவம் கொடுத்திருக்கின்ற அருமைமிகு ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு விடியல் குகன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையா நேர்த்தியாக இதை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அருமை நண்பர், அருமையான ஒரு நல்ல மனிதர் திரு துரோணா அகாடமியினுடைய நிறுவனர் திரு சிவராஜ் ஐயா அவர்களையும் நான் இந்த நேரத்திலே வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த தேசத்தை வழி நடத்துகிறேன், மாற்றி காட்டுகிறேன், உயர்த்தி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னதாக நாம் படித்திருக்கிறோம். அவருடைய பார்வை எங்கே இருக்கிறது? பெரியவர்களை பார்த்து அல்ல, அவர்கள் இளைஞர் சமுதாயத்தை தான் அவர் அந்த குறிக்கோளாக கொண்டிருந்தார். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் இதற்கு முன்னால் பேசக்கூடிய நம்ம ராமமூர்த்தி ராய் தானே சார், இதற்கு முன்னால் நமக்கு முன்னாடி பேசின நண்பர் அழகா சொன்னார். இந்த மாணவர்களுடைய ஒழுங்கீனமான விஷயங்களை எல்லாம் அழகா சொன்னார். இன்னைக்கு காரணம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது காரணம் எதுவும் அல்ல, விஞ்ஞான வளர்ச்சியை நாம் விபரீதமான முறையிலே கையாளுகின்ற ஒரு விதம்தான் இன்றைய மாணவர் சமுதாயத்தையும் இளைஞர் சமுதாயத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்கிற பார்வை மிக துல்லியமாக எல்லோருடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல நம்மளாம் சின்ன பையங்களா இருக்கும்போது சினிமா படம் பார்க்க போனோம்னா அதுல மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு பாடல் வச்சிருப்பாங்க. நம்ம மகாகவி பாரதியார் பாட்டு, ஒரு பாட்டு போதும் இளைஞர் சமுதாயத்தை மிக சிறப்பாக வழி நடத்துவதற்கு. ஓடி விளையாட்டு பாப்பா அந்த பாட்டை முழுமையா படிச்சு அதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே அவங்க அருமையான ஒரு தடத்திலே பயணிப்பார்கள் என்பது மிக நிச்சயமான ஒன்று. அதே போல நான் திரைப்படங்களை தான் நான் சொல்லுவேன். குழந்தைகளுக்கு என்னுடைய மகன், என்னுடைய பேத்தி ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளுக்கும் சினிமா பாட்டு அந்த இதை சொல்லித்தான் சொல்லுவோம். அவங்களுக்கு நல்லா புரியும் அது. ஏன்னா அவங்களுக்கு தான் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே அப்படின்ற பாட்டு. அதே போல நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த பாட்டுல இருக்கிற அந்த அத்தனை வரிகளையுமே நாம ஒவ்வொரு வரியையும் நாம் அதை ஆராய்ச்சி பண்ணணும்னா அதை பத்தி ஒத்த வரிக்கு நம்ம ஒரு பெரிய புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு வார்த்தைகளை போட்டு ஒரு வலிமையான ஒரு பாடல்களை எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா திரை உலகத்திற்கு எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மீது ஒரு நல்ல அக்கறை இருந்திருக்கிறது என்பது நமக்கு புரியுது. இன்றைக்கு காலகட்டத்துல கதாநாயகன் அவனை மதுக்கூடத்தில் தான் மதுக்கோலையோடு தான் நாம் பார்க்கிறோம். அவனை பார்த்து மாணவர்களும் இளைஞர்களும் அதே போல அந்த வடிவத்திலே வருகிறார்கள். அதே போல நண்பர் சொன்னது போல வைக்கோற் போல தலையிலே ஒரு முடியை சிகை அலங்காரம் பண்ணி அதை பள்ளிக்கூடத்துல வரான். நமக்கு கிராப் வெட்டலைன்னா கொஞ்சம் போல வளர்ந்துட்டாலும் ஆசிரியர்கள் நம்மளை பெரம்பால அடிப்பாங்க. பெரம்பை கையாளாதவன் தன் குழந்தையை பகைக்கிறான், தன் பிள்ளையை பகைக்கிறான் அப்படின்னு பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு. ஒரு கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பில்லாத அன்பும் அன்பில்லாத கண்டிப்பும் பயனற்றது. இந்த கண்டிப்பு இல்லை இன்னைக்கு மாணவர் சமுதாயத்துக்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் கண்டிப்பு இல்லை. எங்க கண்டிப்பு இல்லை? தாய் தகப்பனிடமும் கண்டிப்பு இல்லை, ஆசிரியர்களிடத்திலும் அவங்க கிட்டே குச்சியை பிடிங்கிட்டாங்க. சும்மா ஒரு அந்த இது இருக்கணும்ல, அது இல்லை.
எல்லாமே எல்லாமே மாறி போயிடுச்சு. தான் தோண்டித்தனமாக எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பஸ்ல போகும்போது ஒரு ஒழுங்கு இல்லை. பஸ்ல தொங்கிக்கிட்டே போறாங்க. பாவம், அவனை நம்பி அவனை அந்த பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. இவன் பஸ்ல படிக்கட்டுல பஸ்ல இடம் இருக்கும் பொழுதும் கூட அவன் பஸ்ல அந்த படிக்கட்டுல தொங்கிட்டு போய் கீழே டயர்ல நசுக்கி எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பையங்க செத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. இது ஒண்ணு. இரண்டாவது, அடிப்படையில அடிப்படையை நம்ம சரி செஞ்சாதான் எதுவுமே சரியா வரும். பொதுவாக குடும்பத்துல நம்ம வீட்டுல அம்மா அப்பா தான் குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தம். அவங்க தான் முதல்ல சொல்லி அனுப்பணும், பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி அனுப்பணும். நல்ல பையங்களோட சேரு, கூடா நட்பு கேடாய் விட கேடில் முடியும் அப்படின்றத குழந்தைகளுக்கு சொல்லணும். சாலையில போகும்போது இடது பக்கமா போ, சரியில்லாத இடமா இருந்தா அந்த இடத்த விட்டு நகன்று அப்படின்றலாம் அந்த வார்த்தைகளை சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லும் பொழுது குழந்தைகள் கேட்டு நடப்பாங்க. அப்படி கேட்டு நடக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் இன்னைக்கு இருக்காங்க. அதுவும் உண்டு. முழுக்க முழுக்க அவங்களை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அதுல இருந்து தடமாறி அவர்களுடைய கைகளை பிடித்து நல்ல ஒரு பாதைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது இந்த இடத்துல. அது இரண்டாவது, இன்னைக்கு நோய் உலகமாக இருக்கிறது. ஏன்னா நான் ரத்த பரிசோதனை கூட வச்சிருக்கேன். அந்த சம்பந்தமா என்னுடைய 25 ஆண்டு கால இந்த அனுபவத்துல நான் பார்த்த விஷயங்களை சொல்ல விரும்புறேன். என்னன்னு கேட்டா, அது நிறைய இருக்கு. ஆனா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படின்னா, குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, குழந்தை கருவில் இருக்கும் போதே ஊசி ஏற்றுகிறார்கள். கருவிலேயே கரு இருக்கும்போது கரு நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக ஊசி மூலமாக அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ஊசி ஏற்றுகிறார்கள். அப்புறம் அந்த குழந்தைய வளர்றதுக்கு மாசம் மாசம் ஊசியை போடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு ஒரு ஊசி, தாய்க்கு ஒரு ஊசி. அப்புறம் தாய்ப்பாலும் அப்ப எப்படி வரும்? அந்த ஊசி மருந்து தான் தாய்ப்பாலாகவே வரும். அப்ப அந்த குழந்தைகள் ஒரு வீரியம் இல்லாத ஒரு குழந்தைகளாக ஒரு சமூகமாக வந்துகிட்டு இருக்கின்றது உண்மை. அது மட்டுமல்ல, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் வளர்ந்துட்டு ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்க போகும்போது வீட்டு வாசல்ல வண்டி நிற்கும். அப்படியே நடக்க விடாம தூக்கிட்டே போய் வண்டியில உட்கார வச்சிருவோம். அவங்க அப்படியே கொண்டு போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டுருவாங்க. திரும்ப வரும்போது வீட்டு வாசல் நிற்கும், அப்படியே தூக்கணும். அவங்க நடக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ ஆடுறதுக்கோ இடம் இல்லை. இரண்டாவது, சாலைகள்ல முதல்ல தெருக்கள்ல அழகா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இந்த தெருவில் போறதுக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் தனியாக வீட்டுல உட்காந்து விளையாடுறாங்க அல்லது மொபைல் போனை பாக்குறாங்க. இப்ப மொபைல் போன் இல்லாமல் பால் குடிக்காத பிள்ளைங்க, சின்ன குழந்தைகள் மொபைல் போனும் பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. அவங்க 50,000 ரூபாய் செல்ல ரொம்ப அனாயாசமாக பயன்படுத்துறாங்க குழந்தைகள். நம்ம சின்ன பொம்மைய கிடைக்கிறது அன்னைக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்தது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் அந்த வசதி எதை நோக்கி போகிறது அப்படின்னு சொன்னா, அவங்கள தடுமாற வைக்கிறது, சரியில்லாத ஒரு பாதையை அவங்களுக்கு திணிக்கிறது. சின்ன குழந்தைகளே இளைமறை காய்மறையாக இருக்க வேண்டியதை எல்லாமே திறந்த நிலையாக இந்த மொபைல் போன்ல வந்துகிட்டு இருக்கு. பெரியவங்க அதை நம்ம கதவை அடைச்சுக்கிடுவோம், அவங்களுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் ஏற்படும். அது வயசு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதுக்கு இந்ததும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதை அவர்களிடமிருந்து விளக்கி சொல்லி அவர்களையும் நாம் ஒரு நல்ல திசைக்கு திருப்ப வேண்டும். அதே போல அன்பு வழி அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியினுடைய அந்த எம்பளத்தை அவர் போட்டிருக்காரு. அதுக்கு அவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் மகாத்மாவை மிகவும் நேசிக்கக்கூடியவர். நான் தினமும் ஒரு பக்கமாவது 2 பக்கமாவது சத்திய சோதனை ஏதாவது ஒரு பக்கம் அப்படி திறந்து அந்த பக்கத்தை வாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஏன்னா நம்ம இன்னும் விழிப்புணர்வு அடைகிறதுக்கு நிறைய இருக்கு. மகாத்மா காந்தி மாதிரி நம்ம ஆகாட்டியும் மகாத்மா காந்தியோட வழியை ஒற்றி சென்றாலே நமக்கு அது ஒரு மன நிம்மதியும் நிறைவும் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை. நாம் சத்திய சோதனையை அப்படியே நம்ம இது பண்ணணும் அப்படின்னு யாரையும் வலியுறுத்த தேவையில்லை. ஆனால் அதை வாசித்தால் நிச்சயமாக அன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் என்பது நிச்சயமாக உண்மை. அதனால மாணவர்கள்ல என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்கள் அந்த மதுரையில இருக்கிற காந்தி மியூசியத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள அதை பத்தி விளக்கம் சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அடிக்கடி ஒரு கல்வி சுற்றுலா செல்லும் பொழுது இது போன்ற ஒரு இடங்களுக்கெல்லாம் கூட்டி செல்லும் பொழுது அவர்கள் நல்ல சிந்தனையாளர்களாக நல்லவர்களாக வருவதற்கு மிகவும் அருமையான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல நம்ம ஐயா அவர் ஒரு நாள் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை அந்த கவிதை நூல் வெளியிட்ட விழாவிற்கு வரும் பொழுது திரு நண்பர் சிவராஜ் அவர்களுடன் தான் வந்து கொண்டிருந்தேன். அவர் ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் எனக்கு அந்த வார்த்தை நிற்கிது.
எப்படின்னு கேட்டா மில்லினர் மைண்ட் செட் அப்படின்னு. மில்லினர் மைண்ட் செட் அதாவது செல்வந்த மனநிலை. செல்வந்த மனநிலைன்னா செல்வம் இருக்குதுலாம் குவிச்சு வச்சு அந்த பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டே இருக்கிற மனநிலை அல்ல. அது உயர்ந்த ஈடு இணையில்லாத ஒரு சிந்தனையை சார்ந்தது. அந்த மாதிரியான ஒரு மில்லினர் மைண்ட் செட்டுக்கு குழந்தைகளை கொண்டு வரணும். அது எப்படி மில்லினர் மைண்ட் செட்டு, அதை பத்தி சிவராஜ் ஐயாவே அடுத்து சொல்லுவார், நிறைய சொல்லுவாரு. நான் அவர்கிட்ட அந்த விஷயத்த அவர்கிட்ட விட்டுறேன். நான் அதை அவர் சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா என்கிட்ட மட்டும் சொன்னதை இங்க இருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் அவர் சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதே போல இந்த மருத்துவம் இந்த குழந்தைகளுக்கு இந்த இதை சொல்லும் போது இன்னைக்கு நான் பாக்குறது பூராமே குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வந்து கொண்டிருக்கிறது. 7 வயது 8 வயது 10 வயது என்கிட்ட வர்ற பிள்ளைய ஒரு 10-12 பேரு சின்ன குழந்தைகள், இன்சுலின் போடக்கூடிய குழந்தைகள் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நோயுள்ள ஒரு சமுதாயம் வந்தா நம்ம நாடு எப்படி வல்லரசு அடையும்? எப்படி நாம அந்த குடும்பத்தை அந்த குழந்தை எப்படி தாங்கும்? இந்த தாய் தகப்பன் அவங்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு கடைசியில எத்தனையோ பிள்ளைகள் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைகள்லாம் போய் இந்த குடும்பமே மோசமான ஒரு நிலைக்கு ஆளானதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இப்படியெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்? பூமியை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் மண்ணை கெடுத்துருச்சு. அதுபோக பாலித்தீன் பைகளை சர்வசாதாரணமாக யாருக்கும் எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியை இல்லாமல் அதை பயன்படுத்துகிறார்கள். நான் எப்பயுமே என்னுடைய வண்டியில மஞ்சப்பை ஒரு 4-5 இருக்கு என்னுடைய கவர்ல இருக்கு. நான் எல்லாருக்கும் இதை சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். உனக்கு வேணும்னா இந்த பைய கூட கொண்டு போங்க அப்படின்னா அதையும் வாங்க மறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில ஒரு சமூகம் போய் கொண்டிருக்கிறது. அதனால எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே போற்றி, எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே தழுவிக்கொண்டு போற்றும் நல்ல இதயம். இந்த வரிகளை யோசனை பண்ணி பாருங்க. சிரித்து வாழ வேண்டும் பாட்டுல வரக்கூடிய தருணம் அது. இந்த வரி பாருங்க, அந்த குழந்தைக்கு எம்ஜிஆர் சொல்றாரு, எங்க நன்மை இருக்கோ அதைத்தான் உலகம் ஏத்துக்கிறோம். அப்ப அந்த நன்மையை உலகம் தழுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நன்மை செய்யணும். இந்த பூமிக்கு நம்ம நன்மை செஞ்சாதான் இந்த பூமி எதை விரும்புது அப்படின்னா நல்லது மட்டும்தான் விரும்புது. கெட்டதுக்கு இங்க இடமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது காட்டாத்து வெள்ளத்துல சந்தன மரங்களும் அடிபட்டு போற மாதிரி நாம நல்ல ஒரு பாதையில போறவங்களும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவங்களோட சேர்ந்து நாமளும் அடியோடு போகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதே போல இதற்கு முன்பு பேசிய ஐயா நண்பர் அவர்கள் சொன்னார்கள், இதை ஒரு ஒருங்கிணைப்பாக உருவாக்கி மாணவர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உளவியல் ரீதியான ஒரு நல்ல அடிக்கடி இந்த சிந்தனையை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு இடத்தில் நாம் தொடும் பொழுது நிச்சயமாக அது ரிக்டர் அளவுகள் பெரியாதாகி நிலநடுக்கம் ஏற்படும் போல எல்லாருடைய மனதையும் அது தொடும் என்பது உண்மை. இந்த புத்தாண்டு நாளிலே நான் இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு கருத்தாக முன்வைக்கிறேன். நிறைவாக ஒரு கவிதையை மட்டும் சொல்லி உங்களிடம் விடைபெற விரும்புகிறேன். நேர்மறை எண்ணங்களை நெறியாழ்கை செய்து கூர்மதியின் விதைதுவும் தேடல் தமிழ் இலக்கிய மன்றம் மக்களின் அகங்களிலே அன்பு விளக்கின் ஒளி பரவி ஆனந்த அலைகளின் அற்புத நடனம் காண காலதேவனை வேண்டுகிற கன்னித்தமிழ் கவிதை இது. காலதேவனின் கை குழந்தையே, கனிவோடு உன்னை இருகரம் கூப்பி இனிதே வரவேற்கும் இக்கணம் முதல் இவ்வுலக மாந்தர்கள் இன்புற்று வாழ்ந்திட இயற்கை சுழற்சியை இயக்குவது உன் பொறுப்பு. வருங்கால இப்புவி மக்கள் வளத்தோடும் நலத்தோடும் தலைமுறை பலத்தோடும் வாழும் கலை உணர்ந்து வசந்தம் கொண்டாடும் வாசலை மூடுகின்ற ஒற்றுமையை சிதைக்கின்ற இனப்பகை, உடல் நலத்தை வதைக்கின்ற மனப்பகை, பொறாமை தீ மூட்டுகின்ற பணப்பகை, குரல் நெருக்கி குழிபறிக்கும் குணப்பகை, இவையாவும் ஒழிய வேண்டும். சுவை அமுதம் வழிய வேண்டும். நல்லுறவுகள் எப்போதும் புன்முறுவல் பூக்க வேண்டும். இறைவா, இதை நீ செய்தால் இனியெல்லாம் சுகம்தானே. 6 மாதங்கள் இவ்வுலகில் தங்கிவிட்டு இருளிலே மறைந்து போகும் வல்லமை படைத்த காலதேவனே, இருள் வேண்டாம், இன்ப ஒளி வேண்டும், அருள்வாயே. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. மிக சிறப்பான கருத்துக்கள். இன்றைக்கு இளைய சமுதாயம், குறிப்பாக மாணவ சமுதாயம்
எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்கிறது, அவருடைய உடல், மனம், இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆரோக்கியம், இது போன்ற பல்வேறு அற்புதமான தகவல்களை உங்களுடைய உரையிலே இந்த ஆங்கில புத்தாண்டில் அற்புதமான சிந்தனைகளாக வெளிப்படுத்தினீர்கள். இது அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக தங்களுடைய அறையிலே இருக்கின்ற அந்த நாட்காட்டி கூட காந்தியடிகளுடைய நாட்காட்டி, அவருக்கு நீங்கள் ஒரு அற்புதமான மலர்களை ஒரு மாலையாக தொடுத்து அளித்து, இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றமானது காந்திய சிந்தனை முன்னெடுக்கின்ற, அறச்சிந்தனை முன்னெடுக்கின்ற நல்ல பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற ஐயா திரு விடியல் குகன் போன்றவர்கள், மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு பேராசிரியர் சுகுமாரன் போன்றவர்கள் எல்லாம் இந்த அமைப்பை மிக சீரிய முறையிலே வெளியிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே தாங்கள் அற்புதமான நல்ல கருத்துக்களை, பல கருத்துக்களை இங்கே குறிப்பிட்டிருந்தாலும், எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று சொல்ல ஒரு குரல் நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பாடல் வரிகள். அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இன்றைக்கு வளர வேண்டுமானால் அன்னையின் வளர்ப்பு மட்டுமல்ல, சமூக சூழலும் முக்கியம். அந்த சமூக சூழலிலே எப்படிப்பட்ட சூழல் இன்றைய நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது, அந்த சூழலிலே நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும், நல்ல ஒரு அருமையான சூழலை உருவாக்க வேண்டும் என்றால், நாம் வள்ளுவ பெருந்தகை ஒரு திருக்குறளை சொல்கிறாரே, அதை போல உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமின் ஈர்த்து. நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் மிக உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் தான் கொண்டிருக்கின்ற கொள்கைகள் மட்டுமல்லாமல் தான் எண்ணுகின்ற சிந்தனைகளை மேலோங்கி சிந்திக்கிறார்களோ அவர்கள்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளருடைய மனநிலையை பெற்றவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள்தான் ஒரு பணக்காரர்களுடைய மனநிலையை பெற்றிருப்பார்கள். அதைத்தான் கவிஞர் அவர்கள் சிறப்பாக சொல்லி காட்டினார்கள், மில்லியனர் மைண்ட் செட் என்று. அதாவது மில்லியனர் என்று சொல்லுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள். அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மிக உயர்ந்த சிந்தனை கொண்டவராக இருக்கிறார்கள். நான் கூறுகின்ற பணக்காரர்கள் என்பவர்கள் பணத்தை, பொருளை அதிகம் வைத்திருப்பவர் அல்ல பணக்காரர்கள். தனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கு போதுமான அளவு பணத்தை வைத்திருப்பவர்கள் உண்மையான பணக்காரர்கள். ஒரு ஏழை விவசாயியாக இருக்கிறான், அவனுக்கு எந்தவித நோயும் இல்லை, மிக ஆரோக்கியமாக இருக்கிறான், அவன் பணக்காரன். ஒருவன் மிகப்பெரிய சொத்துக்களை கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் எப்பொழுதும் மருத்துவமனையிலே படுத்து கிடக்கிறான், அவனுக்கு பெயர் ஆரோக்கியசாமி என்றாலும் கூட அவன் பணக்காரனே அல்ல. யார் ஒருவர் நல்ல சிந்தனையை சிந்திக்க முடிகிறதோ, யார் ஒருவரால் நல்ல எண்ணங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ, யார் ஒருவரால் தன்னை உயர்ந்தவர் என்ற ஒரு பெரிய மனநிலையோடு, நிறைவான மனநிலையோடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மில்லியனர் மைண்ட் செட் என்று சொல்லப்படுகிறது. உயர்ந்த எண்ணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு கண்ணதாசன் போன்ற கவிஞர்கள் சொல்லுவார்கள், கவிஞன் என்பவன் கடவுளுக்கு சமமாவான். ஏனென்றால் கடவுளால் மட்டுமே படைக்க முடியும், ஏன் கவிஞனான் கூட ஒரு கவிதையை படைக்க முடியும் என்றால் கவிஞனும் கடவுள் தானே என்ற பொருள்பட கூறுவார்கள். அந்த வகையிலே கால கண்ணாடியாக கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான கவிஞர் சிறப்பான கருத்துக்களை இந்த நேரத்திலே நினைவூட்டி சென்றிருக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இந்த புத்தாண்டிலே ஒரு நல்ல சிந்தனையை விதைக்க இதோ நம்மிடையே அன்போடு அழைக்கின்றோம் மரியாதைக்குரிய கவிஞர் தனலட்சுமி அம்மா அவர்களை. வாருங்கள் அம்மா, உங்கள் எண்ணங்களை மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் வரிகளுக்கொப்ப அற்புதமான கொள்கைகளை கொண்டிருக்கின்ற இந்த உங்களுடைய எண்ணங்களை பகிர வாருங்கள் தனலட்சுமி அவர்களே. உங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா, மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரியாச்சுங்களா? சரி. அன்பு வழி அறப்பணி மன்றத்தில் அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜூம் இணைய வலையில் இணைந்திருக்கும் அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். வணக்கம். புத்தாண்டில் நிறைந்த வளத்துடனும் மிகுந்த சந்தோஷத்துடனும் இவற்றையெல்லாம் நமக்கெல்லாம் தந்து வாழ வைக்கட்டும். வெற்றியுடனும் இந்த இனிய புத்தாண்டு நம்மை உயர்வு பெற்று நல்வழியில் நடத்தட்டும்.
கூடவே நல் மனித நேயத்தையும் தந்து உதவட்டும். எதுவும் நிலைப்பது நிலைக்கட்டும், கடப்பது கடக்கட்டும். எதையும் பிடித்து இழுத்து நிறுத்திவிட முடியாது. நமக்கானது எப்பொழுதும் நமக்காகவே காத்திருக்கும். எப்போதும் நாம் நம் வாழ்க்கைக்கு எல்லை வகுத்து வாழ வேண்டும். ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை நிறுத்தி விடாமல் நல்ல நல்ல முயற்சிக்கும் நம் நல் உலகத்தையும் தேடி செல்ல வேண்டும். நமது சிந்தனைகள் எப்போதும் ஆக்கப்பூர்வமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அர்த்தமுள்ளதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மத்தியில் அமைதியாக இருப்பதை விட நமக்கான ஒரு அடையாளத்துடன் இருப்போமானால் அங்குதான் நம் திறமை வெளிப்படும். இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை. ஒன்று பணத்தாலும் இன்னொன்று குணத்தாலும். அதனால் நமக்கான நல்ல குணங்களுடன் நம்மை நாம் தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும். நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடும் வாழ்கிறோம். எதுவும் மாறவில்லை என்றாலும் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும். எனவே நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லுலகில் நல்லவர்களுடன் கலந்திருப்போம், இணைந்திருப்போம். நம்மை உயர்வுபடுத்தி அடுத்தவர்களுக்கும் முன் உதாரணமாய் இருந்து என்றும் வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். என்றும் உதவும் கரங்களுடனும் மனித நேயத்துடனும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தனலட்சுமி அம்மா, மிக அற்புதமான வரிகளை தந்தீர்கள். நாளை என்பது நிச்சயம் நல்லதா இருக்கும் என்ற ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை வரிகளை சொன்னீர்கள். இதுவும் கடந்து போகும். ஒரு சின்ன கவிதை சொல்லிடுறீங்க. சொல்லுங்கம்மா. எப்போதும் புத்தாண்டு ஜனவரி மாதம் பல கனவுகளை தரும். டிசம்பர் மாதம் மட்டுமே பல நல்ல அனுபவங்களை தரும். நன்றி, வணக்கம். அருமை. டிசம்பர் மாதம் அனுபவங்களை தரும், ஜனவரி மாதம் நல்ல கனவுகளை தரும் என்று சொன்னார். இதோ கனவுகளோடு காத்திருக்கிறோம். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதாக அமைய வேண்டும் என்று. அடுத்து ஒரு இரட்டையரை பற்றி உங்களிடையே சொல்ல இருக்கிறேன். அவர்கள் மிக சிறந்த எண்ணங்களை கொண்டவர்கள், உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், யோக கலையை தான் மட்டுமல்ல அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மிக ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் அவர் 60 கடந்திருந்தாலும் இன்னும் 25 வயதை போல் இருக்கின்ற இளைஞராக தோற்றமளிப்பவர். தன்னுடைய கடமையை ஒரு காவல்துறையிலே துணை காவல் ஆய்வாளராக பணியாற்றியிருந்தாலும் இன்றைக்கு யோகா என்கின்ற ஒரு அற்புதமான கலையை மக்களுக்கு இலவசமாக பல தளங்களிலே கற்றுத்தந்து மிக சிறந்தவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய விடியல் குகன் ஐயா அவருடைய அன்பை பெற்றவரும் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் திரு ஆறுமுகம் அவர்களை ஒரு சில வரிகளை சொல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆறுமுகம் ஐயா பேசுங்க. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே கவிஞர்கள் எல்லாம் பேசினாங்க. நல்லா பேச்சு திறமை உள்ளவங்க எல்லாமே பேசினாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பேச வேண்டியது தொடர்ச்சியாக அந்த பேச்சு மேடையிலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஜூம் இதுலயோ எனக்கு பேச்சு பேசுனதில்லை. இப்ப இந்த ஜூம் மீட்டிங்ல நான் கலந்துகிட்டது ரொம்ப பெருமைப்படுறேன். அன்பு வழி அர்ப்பணி மேற்கொள்ள மற்றும் நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது தொடர்ந்து நல்ல முறையில இயங்கி வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. இந்த பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நற்பணி மன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அப்படியே ராமசாமி ஐயா, உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்து செய்தி சொல்லுங்க. புத்தாண்டு வாழ்த்து. ஐயா வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 இந்த அன்பு வழி அறக்கட்டளையினுடைய அனைவரும் மிக சந்தோஷமாக புதிய எண்ணங்களில்
புதிய செயல்பாடுகளில் உத்வேகம் பெற்று சிறப்பாக நல்ல முறையில் இன்னும் பல நற்காரியங்களை சமூக நல அக்கறையுடன் செயல்பட வேண்டிய என்று என்னுடைய அன்பான உரையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்தை சிறப்பா சொன்னீங்க. அடுத்து நம்முடைய தமிழ்நாடு அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தினுடைய மாநில இணைத்தலைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்துரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய கருத்துரையுடைய நிறைவாக நம்முடைய கவிஞர் அமிர்தம் ரமேஷ் அம்மா அவர்கள் அந்த பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற கவிதையில் உங்களுடைய கவிதையை அந்த புத்தகத்தை தயாராக வைத்திருந்து அந்த கவிதையை படைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டும். அமிர்தம் ரமேஷ் அம்மா அந்த பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற உங்களுடைய கவிதையை நீங்கள் படித்தால் அத்தனை பேர் அரங்கத்தில் இருக்கின்ற அனைவரும் கேட்டு ரசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லி இப்பொழுது தயாராக இருங்கள். அடுத்து பாலமுருகன் சிவராஜ் ஐயா, இப்ப பாலமுருகன் இன்னும் பேசல, அவரை இப்ப அழைங்க. அதான் பாலமுருகன் ஐயா அப்ப இருந்து அழைச்சு. பாலமுருகன் ஐயாவும் ஏஎல் கண்ணன் ஐயாவும் இணைப்புல இருக்கீங்களா? ஐயா பாலமுருகன் ஐயா, உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஏஎல் கண்ணன் ஐயா இருக்கீங்களா? ஏஎல் கண்ணன் ஐயா, பாலமுருகன் ஐயா, ரெண்டு பேருமே இருக்காங்க இணைப்புல, ஆனா இதுல வர மாட்டேங்கிறாங்க. மியூட்லயே இருக்காங்க. மியூட்லயே இருக்காங்க. சரி, நான் பேசுறேன் அப்புறமேல் வந்து உங்க உரை. ஓகேங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்க வரமானுக்குது?